அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்கம் சார்பில் நடத்தப்படும் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா கருத்தரங்கம் நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்வின் முதலாவதாக எழுவோம் தொழுவோம் தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கிளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நிகழ்வின் முதலாவதாக வரவேற்புரை. தற்பொழுது வரவேற்புரை வழங்க நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திருமதி கி சிவகாமி சுந்தரி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு அரசு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை செயலர் ஆகியோரின் சீரிய வழிகாட்டுதலிலும் பொது நூலக இயக்குனர், இணை இயக்குனர் ஆகியோரின் செம்மையான மேற்பார்வையிலும் மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் முன்னிலையிலும் திருவள்ளுவர் சிலை வெள்ளிவிழா கொண்டாட்டத்தில் இன்று நடைபெற இருக்கும் திருக்குறளில் மேலாண்மை சிந்தனைகள் எனும் தலைப்பில் நடைபெற இருக்கும் கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள முனைவர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு கருத்துரை வழங்க வந்திருக்கும் சொல்லரசி திருமிகு கீதாமணி அம்மையார் அவர்களையும், மா இளங்கோ ஐயா அவர்களையும், திரு வே காளீஸ்வரன் ஐயா அவர்களையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்வினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவரையும், என்னுடன் பணியாற்றும் அன்பு நூலகர்களையும், மாணவ செல்வங்களையும், வாசகர்களையும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நன்றி. நிகழ்வின் தொடர்ந்து அறிமுக உரை. இன்றைய நாளில் நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் முனைவர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்வதில் மிகுந்த பெருமை கொள்கிறது நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம். இவர் தமிழக அரசின் கல்வித்துறையின் நல்லாசிரியர் விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதும், பன்னாட்டு தமிழுறவு மன்றம் இவருக்கு தமிழ் பணிச்செம்மல் விருதும், நெகிழி விழிப்புணர்வுக்காக மதுரை மாநகராட்சி ஆணையர் விருதும், மாவட்ட ஆட்சி விருதும், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் சிந்தனை சிகரம் விருதும் பெற்றவர். இவர் 1500க்கும் மேற்பட்ட இலக்கிய கூட்டங்கள், கருத்தரங்கம், பட்டிமன்றம், விவாத அரங்கம் போன்ற தொலைக்காட்சி சிறப்பு மன்றம், பட்டிமன்றம் வாயிலாக இளைய சமுதாயத்தினரிடம் விழிப்புணர்வு, தன்னம்பிக்கை பேச்சாளராக வலம் வருபவர். சிறந்த வருணனையாளர். இவர் வெளியிட்ட நூல்கள் சிரிப்பு இனிப்பு, இலக்கியம் கருவூலம், இருமணச் சங்கமம், திருமணம். ஐயா அவர்களது திறமையான அர்ப்பணிமிக்க பணிகள் மேன்மேலும் சிறக்க எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி ஐயா.
நிகழ்வின் தொடர்ந்து சிறப்பு செய்தல். இப்பொழுது நமது இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களை சிறப்பு செய்யும் விதமாக நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திருமிகு சிவகாமி சுந்தரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தற்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் திருமிகு கீதாமணி அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் விதமாக நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் முனைவர் தங்கம் மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தற்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் திருமிகு வே காளீஸ்வரன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் உதவியாளர் முனைவர் அசோக் குமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் முனைவர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அதற்கு முன்பாக நம் சிறப்பு விருந்தினர் கருத்துரை வழங்கும் நெறியாளர்களை அறிமுகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாவலர்கள் பாலூட்ட, பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாளாட்ட, கற்ற மனமெனும் தொட்டிலே துயின்று மிக வளர்ந்து பட்டுப்போல் நாவசைக்கும் கட்டித்தமிழே, கருணை பெருஞ்சுவையே, நான் உந்தன் இளைய மகன், உன் பாதந்தொட்டு துவங்குகிறேன் தூயவளே வாழியனே. அகத்தியன் அழகு செய்ய, கம்பன் கவிபாட, களம்பல கண்ட சரித்திரமே, தமிழே, உன்னை நான் பெரிதும் நேசிக்கிறவன் என்கிற அடிப்படையிலே உன்னை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். பெருமைமிகு தமிழ்நாடு அரசினுடைய மிகப்பெரிய சாதனையாக 2000 புத்தாண்டு புது யுகம் பிறக்கின்ற அந்த அற்புதமான நாளிலே உலகமே வியக்கிறபடி கன்னியாகுமரியிலே ஐயன் திருவள்ளுவர் சிலையை இந்த நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த அன்றைய அற்புதமான முதல்வராக, தமிழை நேசித்த ஒரு தலைவராக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த நிமிடங்கள் என் வாழ்வில் மறக்க முடியாதவை என்று சொல்லி மகிழ்ந்தார். அந்த அற்புதமான சிலையினுடைய 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டத்திலே தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை பொது நூலக இயக்ககம் சார்பாக திருக்குறள் சம்பந்தமான கருத்தரங்கினை வழங்கி இன்றைக்கு சங்கத்தமிழ் கொஞ்சி மகிழ்கின்ற இந்த மதுரை எம்பதியிலே நான் இந்த நூலகம் திறப்பதற்கு முன்பாக செய்தி மக்கள் தொடர்புத்துறை அந்த துறை சார்பாக எடுக்கப்பட்ட வீடியோவை நான் பதிவு செய்திருக்கிறேன். மதுரை மாநகரம் கோயில்களின் மாநகரம் என்று சொல்லுவார்கள். ஆனால் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறந்ததன் மூலமாக அது நூல்களின் மாநகரமாக மாறியிருக்கிறது என்று நான் சொல்லியிருக்கேன். அப்படி எல்லாம் வல்ல இறைவனுடைய அந்த அற்புதமான கருணையினாலே
நம்முடைய தமிழ்நாடு அரசு இந்த மதுரை எம்பதியிலே இந்த அற்புதமான கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை இந்த நாட்டு மக்களுக்கு தந்த பொழுது நான் மேடைதோறும் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் வேறு எங்கும் செல்ல வேண்டாம், கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு செல்லுங்கள், அங்கே உங்களுக்கு வேண்டிய அத்தனையும் கிடைக்கும் என்று சொல்லுவேன். அப்படிப்பட்ட இந்த உன்னதமான நூலகத்திலே இன்றைக்கு இந்த கருத்தரங்கினை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உதவி நூலகர், தகவல் அலுவலர், நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற நேசர், போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அம்மா சிவகாம சுந்தரி அவர்களே, நல்லா கைதட்டலாம். அவருக்கு பக்கபலமாக இருந்து அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து இணைய வழியிலே அனைவருக்கும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய உதவி நூலகர் அம்மா தங்கம் அவர்களே, தங்கமானவங்க. ஆமாம், அந்த செய்தி எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த குழுவில் இருக்கிறதுனால, கலைஞர் நூற்றாண்டு அந்த கேசிஎல் அதில் இருக்கிறதுனால அந்த தகவலை தொடர்ந்து அனுப்புவாங்க. அந்த நிகழ்ச்சியெல்லாம் நான் பார்ப்பேன். நான் இங்கே நம்ம என்றைக்கு போக போகிறோம், இந்த மேடைக்கு என்றைக்கு நம்ம உட்கார போகிறோம்னு நினைத்த பொழுது தான் சிவகாம சுந்தரி அம்மா அவர்கள் இந்த அற்புதமான வாய்ப்பை தமிழ்நாடு அரசின் மூலமாக, நான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வாங்குகிற பொழுதே அன்றைக்கு அந்த விருதை எனக்கு வழங்கி அங்கே பேசுகிற பொழுது நான் சொன்ன வார்த்தை அதுதான். இது எனக்கு வழங்கப்பட்ட விருது அல்ல, எங்கள் மதுரை மாநகரத்திற்கு கிடைத்த மாபெரும் விருது என்று நான் சொன்னேன். அப்படி ஐயன் திருவள்ளுவருடைய அந்த சிந்தனைகளை எல்லாம் இன்றைக்கு நாம் செவிமடுப்பதற்காக அமர்ந்திருக்கின்றோம். எல்லா தரப்பு இந்த நூலகத்தினுடைய அலுவலர்கள், இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் அத்தனை பேரையும் மனம், மெய், மொழி, வாக்கினாலே நான் வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே கருத்தரங்கத்திலே இன்றைக்கு கூடுதலாக இணைப்பு ஒருவர், பொதுவாக இந்த கருத்தரங்கிலே இருவர் என்று நாம் திட்டமிட்டிருந்ததிலே ஒருவர் கூடுதலாக இன்றைக்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே வெகு சிறப்பாக டிவிஎஸ் நிறுவனத்திலே மனநல ஆலோசகராக, டிவிஎஸ் வெளிச்சம் நிறுவனத்திலே மனநல ஆலோசகராக நிறைய சிறப்பினை செய்து கொண்டிருக்கக்கூடிய, நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநல ஆலோசகர் திருமதி கீதாமணி அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதனைத் தொடர்ந்து மிகச்சிறப்பான ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக, ஒரு தணிக்கையாளராக இந்த மண்ணிலே அற்புதமாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய, போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய காளீஸ்வரன் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதிலே நான் பெருமைப்படுகின்றேன். அதே போல ஐயா ஒரு நிமிஷம், சார் சிறப்பு செஞ்சு. தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் திருமிகு இளங்கோ ஐயா அவர்களை சிறப்பு செய்ய நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் உதவியாளர் திருமிகு பிரியதர்ஷன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மிக அழகாக அந்த இணைப்பு, கூடுதல் இணைப்புன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, சிறப்பு இணைப்பு. பொதுவாக ஒரு நூலில் பின் இணைப்புன்னு போடுற மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு கால ஓட்டத்தில் காளீஸ்வரனுக்கு இன்றைக்கு வர இயலுமா இயலாதா என்கிற ஒரு நிலை வந்த பொழுது உடனே எங்களது நினைவுக்கு வந்தவர். ஏன்னா இது பெருசாக திட்டமிட்டெல்லாம் நம்ம கொண்டு வரலை, இயல்பாக நடக்கிற ஒரு நிகழ்வு என்பதனாலே உடனடியாக கவிஞர் இளங்கோ அவர்கள் நமக்கு எப்பொழுதும் ஆபத் பாண்டவனாக வந்து கை கொடுக்கக்கூடியவர். இன்றைக்கு அந்த சிறப்பிலே ஒரு ஆலை தொழிலாளியாக இருந்தாலும் அன்னை தமிழின் மீது கொண்ட காதலின் காரணமாக ஒரு சிறந்த பேச்சாளராக, சிறந்த மனிதராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இளங்கோ சாமிகள் அவர், அப்படித்தான் நாங்கள் சொல்லுவோம், இளங்கோ அவர்களை அறிமுகப்படுத்துவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு அருமையான ஒரு நல்ல நாள். இந்த நல்ல நாளிலே ஒரு நல்ல தலைப்பிலே கருத்தரங்கு என்று சொன்னால் பட்டிமன்றம் போல இருப்பது கிடையாது. பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று அந்த சொல்லாட்சியை அற்புதமாக நாம் காப்பிய இலக்கியத்திலே பார்க்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்க்கிறேன், எல்லாம் இளைஞர்களாக இருக்கிறார்கள். பொதுவாக இலக்கியம் கேட்பதற்கு வயதானவர்கள் தான் வந்து அமர்வது வழக்கம். அந்த வகையிலே இளம்
இளைஞர்கள் வந்திருக்கிற உங்களையெல்லாம் மீண்டும் ஒரு முறை வருக வருக என என் சார்பாக வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயன் திருவள்ளுவரிடத்திலே என்ன இல்லை? எப்பொழுதெல்லாம் மனம் துன்பப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் திருக்குறளை கையிலே எடுத்தால் அதற்கு தீர்வு உண்டு. நான் ஒரு திருக்குறளை வாழ்க்கையில் எப்பொழுதுமே கடைபிடிப்பது உண்டு. துன்பங்கள் வருகிற பொழுது துவண்டு போய் விடாமல் ஒரு திருக்குறளை படிப்பேன். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பைப்படாதவர். வள்ளுவன் அழகாக விளக்கம் கொடுக்கிறான். துன்பத்திற்கே யார் துன்பத்தை தருவார் என்று சொன்னால், துன்பத்தை பார்த்து யார் துவளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் துன்பத்திற்கே துன்பத்தை தருவார்கள். அந்த அடிப்படையிலே துன்பத்திற்கே துன்பம் தரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த மன வலிமையை குறள் நமக்கு கற்றுத்தருகிறது. எவ்வளோ பெரிய மன வலிமை பாருங்கள். இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். சில நேரங்களில் தமிழில் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் என்ன சொல்லணுமோ அதை சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு எங்கே பார்த்தாலும் உடனே அது வந்துடுது நமக்கு முன்னால். நான் ஏதாவது உங்களுக்கு கருத்து சொல்லணுமான்னு அதுவாக வந்து கேட்குது. ஆனால் எல்லாவற்றையும் தன்னடக்கத்திலே கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயன் திருவள்ளுவரால் எப்படி தர முடிந்தது? இன்றைய சமூகத்திற்கு ஏற்ற அத்தனை கூறுபாடுகளும் திருக்குறளிலே இருக்கிறது என்பதனாலே தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஐயன் திருவள்ளுவரை வானுயர தூக்கி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி 133 அடியிலே குமரிக்கடலிலே அற்புதமான அந்த சிலையை நிறுவுகிறார். அது கைதட்டலாம் ஜம்முன்னு. ஆமாம், தமிழ் பணி அந்த தமிழாகவே வாழ்ந்திருக்கக்கூடிய, நான் அவரை ஐந்தமிழ் அறிஞர் என்று கூட நான் சொல்வது உண்டு மேடைகளிலே. இயல், இசை, நாடகம் தவிர ஓவியமும் சிற்பமும் அவருக்கு நன்றாக தெரியும். எனவே தான் சிற்ப சாஸ்திரத்திலே இன்றைக்கு அந்த சிலை வடிவமைக்கிற பொழுது பலரும் பல விஷயத்தை சொன்னார்கள். அந்த கடலிலே நிற்கிற அந்த சிற்பம் ஏதாவது சேதமாகி விடுமா என்றெல்லாம் கேட்ட பொழுது அந்த ஸ்தபதி சொன்னார், கணபதி ஸ்தபதி, இது எக்காலமும் நிற்கும் திருக்குறளை போல இந்த வள்ளுவரும் எக்காலமும் நிற்பார் நிற்பார் நிற்பார். ஆழிப்பேரலை வந்த பொழுது கூட அந்த ஆழிப்பேரலை தாக்காமல் அற்புதமாக நின்றது நம்முடைய வள்ளுவருடைய சிலை. அங்கே தமிழ் நின்றது என்றுதான் சொல்லுவார்கள். அப்படி பாட்டுக்கொரு புலவன் பாரதி சொல்வதைப் போல, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொல்லுவான். இந்த வரிகளை பார்த்தவுடன் பாரதியிடத்திலே கேட்டார்களாம், கம்பனை சொல்லுகிறீர்கள், கம்பனை 2-3 இடங்களிலே வெகுவாக சொல்லுகிறீர்கள், கம்பனை சொல்லுகிறீர்கள், நடுவிலே வள்ளுவனை சொல்லுகிறீர்கள், மூன்றாவதாக நீங்கள் நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் படைத்த இளங்கோவை சொல்லுகிறீர்கள், இது என்ன காரணம் என்று கேட்ட பொழுது நீங்கள் நன்றாக புரிந்து அந்த வரிகளை கவனிக்க வேண்டும். யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் விகாரம் இருவருக்கு நான் கொடுத்திருக்கிறேன், இளங்கோவை கம்பனை. ஆனால் தராசு தட்டிலே ஒரு தட்டிலே கம்பனையும் இன்னொரு தட்டிலே இளங்கோவையும் வைத்துவிட்டு நிறுத்து பார்க்கிற தகுதி வள்ளுவன் ஒருவனுக்குத்தான் உண்டு, எனவே அவருக்கு விகுதி போடவில்லை என்று சொன்னானாம். இது பாரதி எப்படி சொல்லியிருப்பார், உனக்கு எப்படி தெரியும் என்றெல்லாம் கேட்கக்கூடாது. அதில் இருக்கிற நயத்தை தான் பார்க்க வேண்டும். யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று சொன்னார். இன்னும் ஒருபடி மேலாக சென்று வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னான். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. அப்படிப்பட்ட அந்த தமிழ்நாடு அந்த வள்ளுவன் நிறுத்து பார்க்கக்கூடிய தகுதி அந்த வள்ளுவனுக்குத்தான் உண்டு. அப்படிப்பட்ட ஐயன் வள்ளுவனுடைய இந்த அற்புதமான இந்த நல்ல நாளிலே குறளிலே எப்படிப்பட்ட சிந்தனைகளை தந்திருக்கிறார். 7 தலைப்புகள் அரசு சார்பாக வழங்கப்பட்டு அதிலே 3 தலைப்புகளிலே கருத்தரங்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே திருக்குறளில் மேலாண்மை சிந்தனைகள். மேலாண்மை என்பது என்ன? இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், HR அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டு, அது ஒரு துறை. அந்த HR துறையிலே பணியாற்றுபவர்களுக்கு என்ன தகுதி வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும்? மேலாண்மை துறை என்பது இன்றைக்கு எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறவங்க பார்க்குறாங்க,
MBA படிக்கிறவங்க. இன்னைக்கு நிர்வாக மேலாண்மை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அது இன்னைக்கு வளர்ந்து வந்திருப்பதைப் போல உங்களுக்கு தெரிந்தாலும் ஐயன் திருவள்ளுவர் அதிலே எவ்வளவு ஆழங்கால் பட்டிருக்கிறார் என்பதை சொல்வதற்கு தான் 3 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நானும் அவ்வப்பொழுது இந்த மேலாண்மை சிந்தனைகளை உங்களுக்கு நான் வழங்க இருக்கின்றேன். வள்ளுவனை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது இந்த வள்ளுவம் எதை நமக்கு விட்டு சென்றிருக்கிறது என்று சொன்னால், வள்ளுவர் 133 அதிகாரத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார். அறம் பொருள் இன்பம் என்று சொல்லுவார்கள். அறத்துப்பாலிலே 38 அதிகாரத்தை வைத்திருக்கிறார். பொருட்பாலிலே 70 அதிகாரத்தை வைத்திருக்கிறார். இன்பத்துப்பாலிலே 25 அதிகாரத்தை வைத்து 133 அதிகாரம், அதிகாரத்திற்கு 10 பாடல் என 1330 குறட்பாக்களை 1.25 அடியிலே இந்த உலகத்தை அளந்து பார்த்திருக்கிறான் வள்ளுவன் என்பதுதான் அறிஞர்கள் சொல்லுவது. வேட்டி நெய்தும் சேலை செய்தும் மறைக்க முடியாத தமிழர்களின் மானத்தை ஒரு நூலாலே மறைத்தவன் திருவள்ளுவன். அதுதான் இந்த மண்ணுக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் வெற்றி என்று சொல்லுவார். அப்படி நம்முடைய தமிழர்களுக்கு கிடைத்த மாபெரும் சொத்து. அதைத்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கையிலே எடுத்தார். வள்ளுவர் கோட்டம் அமைத்தார். தென்பகுதியிலே என்ன செய்ய வேண்டும் என்ற பொழுது இந்த அற்புதமான சிலை இன்றைக்கு வானுயர்ந்து நிற்கிறது. அவர் வழியிலே வந்திருக்கக்கூடிய இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெகு சிறப்பாக 25ஆம் ஆண்டு அந்த வெள்ளி விழா கொண்டாட்டத்தை தமிழகம் எங்கும் நடைபெற வேண்டும், ஐயன் புகழை பாட வேண்டும் என்கிற அந்த அடித்தளத்திலே நின்று வெகு சிறப்பாக ஐயன் திருவள்ளுவர் புகழை இந்த கால இளைஞர்களுக்கு எடுத்துச் செல்கின்ற அந்த நெறி இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த அற்புதமான தலைப்பை தந்திருக்கிறார்கள். தலைப்பை அற்புதமாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். குரல் காட்டும் மேலாண்மை சிந்தனைகள் அற்புதமான சிந்தனைகளாக இருக்கிறது. முதலாவதாக எங்களது பெருமைக்குரிய இளங்கோ அவர்கள் இதோ வருகிறார். குரல் காட்டும் மேலாண்மை சிந்தனைகள் குறித்து உங்கள் பலத்த கரவொலியோடு அவரை அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் கட்டிக்காத்த தமிழ்ச்சங்கம் என்ற பெருமை உடைத்து மதுரை. அந்த மதுரையிலே அந்த தமிழ் கடவுளான சண்முகனுடைய திருக்குமரன், திருக்குறள் மேலாண்மை சிந்தனை நெறியாளர், அவரை வணங்கி உங்கள் அனைவரையும் வணங்கி, தாயே தமிழே, என் ஆவியில் நிறைந்திருப்பவளே, உனக்கு என் அன்பான வணக்கம். ஏன்னா 10 மணித்துளின்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி என்னை மாற்றிக்கணும். பேச்சு போட்டி மாதிரி தான் பேச வேண்டியிருக்கு. இயல்பாக பேசுனா சர்ச்சில் ஒரு முறை சொன்னார், 5 நிமிஷம் பேசணுமா எனக்கு 1 வாரம் அவகாசம் வேணும், அரை மணி நேரம் பேசணுமா எனக்கு 1 நாள் அவகாசம் வேணும், 1 மணி நேரம் பேசணுமா இப்போயே பேசுகிறேன் அப்படின்வார். பேச்சுக்கு இலக்கணம் அப்படி சர்ச்சில் சொல்லியிருக்காரு. அதனால் 10 நிமிஷங்கும்போது நான் கொஞ்சம் நேரத்தை முறையை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு. திருக்குறளில் மேலாண்மை சிந்தனைகள். அது என்ன திருக்குறளில் மேலாண்மை சிந்தனைகள்? திருக்குறளே மேலாண்மை சிந்தனை தான். அது திருக்குறளில் அப்படி தான் இருக்குது. திருக்குறளே மேலாண்மை சிந்தனை தான். ஏன்னா வள்ளுவர் ஒரு வித்தியாசமான ஒரு மானுடன். அறமே இல்லாமல் போயிடும்னு அந்த ஆளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அறம்ன்றது வழக்கில் இருக்காது. ஆனாலும் அதை நம்ம வலியுறுத்துவோன்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மனுஷன் 2000 வருஷத்துக்கு முன்னால் இப்படிலாம் வரும்னு நினச்சி எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த எழுதிய சிந்தனையே மேலாண்மை சிந்தனை தான். ஒரு அறிஞர் சொல்கிறாரு, சிந்தனை செய், சிந்தனையில் ஒரு அணு கூட சூனியமாகவில்லை, சிந்தனையில் ஒரு அணு கூட சூனியமாகவில்லை, சூனியமான சக்தியே உலகத்தில் இல்லை, சிந்தனையை விட பெரும் செல்வம் உலகத்தில் இல்லை அப்படிங்கிற சிந்தனை தான் மேலாண்மை சிந்தனை. நெறியாளர்களே, உங்கள் வழக்குப்படி சுய ஆளுமையே சிறந்த மேலாண்மை என்பது என்னுடைய சுய ஆளுமை. இப்படி தமிழ் செல்ஃப் அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியும். சுய ஆளுமையே சிறந்த மேலான சிந்தனை என்பது தாழ்மையான கருத்து. இது ஒரு ஆய்வரங்கம். இதே பட்டிமன்றம் தெருவுனா வேறு மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இது கருத்தரங்கம், சான்றோர்கள் நிறைந்திருக்கிற அரங்கம், சான்றோர்களாக ஆகப்போகிற அரங்கம். உட்கார்ந்துருக்கவங்க யாருமே எனக்கு இளைஞர்களாவோ குழந்தைகளாவோ தெரியல. பூராமே அறம் சார்ந்த சிந்தனையாளர்களாக மாற வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அரங்கம்.
அதனால் உங்களை வந்து அறவியலாளர்களாக தான் நான் பார்க்குறேன், குழந்தைகளாக பார்க்கல. நீங்கள் பூரா அறம் சார்ந்தவர்கள். ஏன்னா திருவள்ளுவரை பற்றி பேசினா அறம் வரும். நான் ஒரே குரலில் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அங்கே அப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது அப்படின்லாம் போக விரும்பலை. ஏன்னா அது மேதாவித்தனத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். என் நண்பர்களாக ஒரு 1330 குரலும் எப்படி கேட்டாலும் சொல்லுவார், ஆனால் விளக்கம் கேட்டால் தெரியாது. அப்படிப்பட்ட நண்பன். ஒரே குரல், முதல் அதிகாரம், முதல் குரல் உங்களுக்கு தெரியுமில்ல? கடவுள் வாழ்த்து முதல் குரல் எல்லாரும் சொல்லலாம். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், கைத்தட்டிக்க. நீங்கள் சரியாக சொல்கிறீங்க. இன்றைக்கி 2024 சரியாக சொல்கிறது பெரிய விஷயம். இல்லைன்னா பகவான் ஆதி உலகு முதற்று அப்படின்லாம் சொல்கிற காலத்தில் இது ஒரு நல்ல இதாக. இப்போ பாருங்கள், அந்த ஒரு குரலை மட்டும் எடுத்துக்கணும், வேறு ரொம்ப போக வேண்டாம். அகர முதல எழுத்தெல்லாம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி. நீங்கள் அதை இப்படி வித்தியாசம் படிங்களேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி. ஆதினா எங்கே போயிடும்? உங்கள் புலன்களுக்கே எட்டாமல் போயிடும். அகர முதல் எழுத்து ஆதின்னா என்ன அர்த்தம்? வெளி, கடந்த வெளி. ஆனால் அது எங்கே இருக்குது? அகரம் இங்கே இருக்குது. அகரம்னா இடம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அகரம்னா இடம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அகரம்னா எழுத்துக்களில் முதல் எழுத்து ஆ. ஆன்னா என்ன அர்த்தம்? ஆன்னா எட்டுன்னு அர்த்தம். தமிழ் எழுத்தில் ஆன்னா எட்டுன்னு அர்த்தம். ஆன்ற ஒரு எழுத்து எட்டுங்கிற ஒரு பொருளை தரும். இன்னொன்று ஆ அப்படின்னா ஆ காட்டு, தாய் சொல்லுவா, ஆ காட்டுன்னுவா. ஆவை காட்டுன்னு சொன்னவ தாய் தான். தமிழையே காட்டினவ உங்கள் தாய் தான். அது மிகச்சிறந்த மேலாண்மை. உங்கள் அம்மா தான் மிகச்சிறந்த மேலாண்மை. அவள் தான் ஆச்சுள்ள ஆ காட்டுன்னுவா. தத்துவ பித்துன்னு பேசினாலும் என் பிள்ளை தத்துவமாக பேசுகிறான்னு என்னை உச்சி முகர்ந்தவ எங்கள் அம்மா. சொச்சத்துன்னு பேசியிருப்பேன் ஆச்சுங்களா. அப்போ ஆ வந்துன்னு திறப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனா எட்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனா உயிர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சமஸ்கிருத எழுத்துக்கு முன்னால் ஆவை உயிர் எழுத்தை போட்டிங்கன்னா சுத்தம் அசுத்தமாக மாறிடும், இம்சை அஹிம்சையாக மாறிடும். இப்போ எழுத்துக்களின் மேலாண்மைன்னு ஒன்று எடுத்துக்கலாமா? எழுத்து தாங்க உங்கள் மேலாண்மை. நீங்கள் எழுதித்தான் ஆகணும், சொல்லித்தான் ஆகணும். அதனால தான் தமிழில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கும் இலக்கணம் உண்டு, பொருளுக்கும் இலக்கணம் உண்டு. வேறு எந்த மொழிக்குமே இல்லாத சிறப்பு. அப்போ அகரம்னா 8 எழுத்துக்கள் சேர்ந்தது அகரம். ஆனா 8. அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி. அப்படின்னா எழுத்துக்கள் வந்து ஆனாங்கிறதுல தொடங்கி இன்னும் வரைக்கும் முடியுமா? உயிரெழுத்து தெரியும், மெய்யெழுத்து தெரியும். நமக்கு ஸ்பெஷலாக சிறப்பு ஆயுத எழுத்துன்னு ஒன்று இருக்குது. எங்கள் ஒரு ஐயா ஒரு கிண்டலை சொல்லுவார், உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, ஆயுத எழுத்து, ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சவாரி எழுத்துன்னுவார். சவாரி எழுத்து எங்கடா இலக்கணத்தில் இருக்குன்னு பார்த்தா இந்த ஊனாக்கு மேலே ஒரு லானாவை போட்டால் ஊவண்ணா தான் சவாரி எழுத்துன்னுவார். என்ன சவாரி பண்ணுதான்? ஊனாக்கு மேலே பள்ளத்துக்கு வர்ற லானா சவாரி பண்ணனா ஊவண்ணா வந்து சவாரி எழுத்து சாமி. அதனால ஊ இது இன்றைக்கி வழக்கில் கிண்டலாக இருக்குது. ஊன்ட்டாங்கன்னு வாங்க. ஊ அப்படின்னா வேறு மாதிரி, ஊன்னா வேறு அர்த்தம். ஆனால் தமிழுக்கே உரிய சிறப்பு. அப்போ அந்த ஒரு குரல்லே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் முந்தியதா எழுத்து முந்தியதா? கேள்வி. எண்ணங்கள் முந்தியதா? மனிதன் வந்து எண்ணங்கள் வசப்பட்டவன் தான். மனிதன் வந்து எண்ணங்களின் வழி இழுத்து செல்லப்படுபவனாக இருக்கக்கூடாது, எண்ணங்களின் மீது ஏறி செல்பவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னது முதல் குரல். சவாரி பண்ணணும்னு சொன்னது. அப்போ எழுத்து முந்தியதா எண்ணங்கள் முந்தியதான்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தான் முந்தியது. நீங்கள் இப்போ திருக்குமரன் அப்படி நினச்சிங்கன்னா ஒரு உருவம் விழுகும், விஷுவல் விழுகும்ல. இல்லாத ஒன்று விழுகாது, இருக்கிறதா விழுகும். அதனால தான் சிந்தனையில் ஒரு அணு கூட சூனியமாகவில்லைன்னு சொன்னேன். அப்போ எழுத்து மேலாண்மையை சொன்னது முதல் குரல். இந்த ஒரு குரலுக்கு 1 மணி நேரம் பேசலாம். இந்த ஒரு குரலுக்கு பிரித்து நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், ஒரு குரல் 45 நிமிஷம் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு நன்றி வணக்கம்ட்டு போயிடலாம், ஒரு டீயை குடிச்சிட்டு வெளியே போயிடலாம். 1330 குரலைக்கு நான் எங்கே சொல்கிறது? அப்போ என்னென்னா ஒரு குரலை படித்தாலும் அதுக்குள்ளே வந்து என்ன மேலாண்மை இருக்குது? இந்த அகரம்ன்ற எழுத்துக்குள்ளே உயிர் எழுத்து மேலாண்மை இருக்குது, ஒரு இட மேலாண்மையை சுட்டும். அதனால அக்ரஹாரம் அகரம், இதெல்லாம் அகரம் தான் சொல்லுவாங்க தமிழில். அப்போ முதல் எழுத்து எது, 2வது எழுத்து எது, 3வது எழுத்து, அது ஆதின்னா என்ன?
ஆதினாலே பார்த்தா ஆனாலும் திறப்பு தான், தீனா நெருப்பு, பிறப்புக்கு மூல காரணமே திறப்பு தான். அப்போ நெருப்பு இல்லாட்டினா பிறப்பே கிடையாது. அது பகவன், முதற்றே, உலகு. அப்போ உலக மேலாண்மையும் இருக்குது, ஆதி மேலாண்மையும் இருக்குது, எழுத்து மேலாண்மையும் இருக்குது. இந்த ஒரு குறள்லேயே இத்தனை மேலாண்மையும் வச்சிருக்கிறது ஒரு குறள். இப்படித்தான் 1330 குறள்லையுமே மேலாண்மை என்கிற விஷயம் எல்லா குறள்லையுமே இருக்குது. நீங்கள் ஒன்று இந்த குறளில் தான் இருக்குன்னு மட்டும் நீங்கள் சொல்ல முடியும். 1330 குறளையுமே நம்ம மேலாண்மையாகவே பார்க்கலாம். ஏன்னா 1330 குறளுமே மேலாண்மை. நேரத்தை சொல்லிடுங்க சாமி. ஆமாம், நான் போய்கிட்டே இருக்கேன். யதார்த்தமாக பேசினா பேசிடலாம். இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சது மேலாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ன பிடிச்சதுன்னா, மேலாண்மைன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆண்மைன்னா என்ன நினைக்கிறீங்க? ஆண்மைன்னா நம்ம ஆணுக்கு உரியது. ஒவ்வொரு ஆணிலும் ஒரு பெண் இருக்கிறாள், ஒவ்வொரு பெண்ணிலும் ஒரு ஆண் இருக்கிறாள். அப்போ ரெண்டும் சேர்ந்த கலவை தான் நம்ம. எந்த இது விகிதம் கொஞ்சம் கூட இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செயல்படுத்துவாங்க. அதனால் ஆண்மை பெண்மை அப்படிங்கிற வித்தியாசம்லாம் அங்கே கிடையாது. அது ஆண்மைங்கிறது ஆற்றலை குறிப்பது. ஆற்றல்னால் என்னென்ன ஆற்றல் இருக்குது? உடல் ஆற்றல், உயிராற்றல், அறிவாற்றல், பேச்சு ஆற்றல் தான். பேச்சாற்றல், எழுத்தாற்றல், இது பூரா ஆண்மையை சேர்ந்தது தான். அதனால் இந்த ஆண்மையை பூரா என்ன பண்ணியிருக்காரு வள்ளுவர் எல்லா அதிகாரத்துலேயும். நீங்கள் காமத்து பாடலாம் வந்து மேலாண்மை இல்லைன்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ பேர் குடும்பம் நடத்த முடியாமல் திணறான் ஆச்சுங்களா? அப்போ அதே ஒரு பெரிய ஆளுமை தேவைப்படுது. அறம், பொருள், இன்பம், இது மட்டும்தான். அவ்வளோதானா? அறம், பொருள், இன்பம் 3 தாங்க நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி சரம்ன்ற ஒன்றை பேசியவர் வள்ளுவர். உயிருக்கு சம்பளம் கொடுக்க சொன்ன ஒரே மனிதர் இந்த பிரபஞ்சத்தில் திருவள்ளுவர் தான். ஈதல், இசைப்பட வாழ்தல், அது வல்லதுன்னு சொன்னவர், அது அல்லதுன்னு சொல்ல. அதுதான் வலிமையானது. உயிருக்கு சம்பளம் கொடுக்குற பழக்கம் நமக்கு இல்லை, அந்த பழக்கத்தை பழகுங்கன்னு சொன்னது வள்ளுவ மேலாண்மை. இந்த வள்ளுவ மேலாண்மை தான் கொஞ்சம் எளிமையாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக ஒரே ஒரு நாள் இந்த கவிஞர்கள்லாம் எப்படி பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாலி ஒரு படத்தில் எழுந்தார், காக்கை இனம் வாழும் வாழ்க்கை முறை பார்த்து மனித குலம் வாழ உழைப்பான், அண்ணன் தம்பியாய் அன்பு கொள்ளவே சின்னம் சிறுவரை அழைப்பான், 2 வரி கொண்டு 3 நெறி சொல்லும் குறளின் பொருள் தேடி செல்வான், நாளை வருகின்ற வாழ்வு நமதென்று ஏழை முகம் பார்த்து சொல்வான். 2 வரி கொண்டு 3 நெறி சொல்லும் அப்படிங்கிற ஒரு மேலாண்மை வரியை வாலிக்கு புகுத்து வச்சது திருவள்ளுவருடைய குறள் மேலாண்மை. அதை விட இன்னும் கண்ணாசன் இன்னும் எளிமையாக சொல்லுவார், கொடுத்தால் உண்டாவது தர்மம், எடுத்தால் உண்டாவது பாவம், மனத்தால் இன்னொருவரின் பொருளை நினைத்தால் உன் நிம்மதி மறையும், பயிலும் பள்ளி கோவில் அப்படி சொல்லிட்டு படிக்கும் பாடம் வேதம். இப்போ நீங்கள் பயிலும் பள்ளி, இந்த நூலகம் மிகப்பெரிய கோயில். அதில் மனத்தால் இன்னொருவரின் பொருளை நினைத்தால் உன் நிம்மதி மறையும்ன்றது அப்படியே திருக்குறள் தான். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால், நல்லா சொல்கிறீங்க, நீங்கள் கைத்தட்டிக்கங்க ஆச்சு, எனக்கு வேலை குறைஞ்சிடும்ல. அப்படி எளிமையான விஷயங்களில் இது அருமையாக பார்த்தீங்கன்னா சுருக்கமாக முடிச்சிரு. நடுவில் இன்னும் ஒரே ஒரு லைன், அரசியல், அங்கையியல், காமையியல், கற்பியல், களவியல், உடலியல், பொருளியல், தொழிலியல், முதலியல், உலகியல், இந்த 10 இயல்லையும் நம்மால் தச நடன ஆண்டவர் வள்ளுவர். இந்த எல்லா இயல்லையுமே மேலாண்மை என்கிற விஷயம், அதில் கீழாண்மையே கிடையாது. ஏன்னா தக்கார் தகவலர் என்பது அவரவர்தம் எச்சத்தால் காணப்படும்னார். சிறந்த தக்கவர், நமக்கு ஏற்றவர், மண்ணுலகத்துக்கு ரொம்ப எளிமையானவர். நாங்கள் இன்னும் கொஞ்சம் அவர் மாதிரி ஒரு டெரரிஸ்ட், எதையும் ஒரு தீவிர மனப்பான்மையோடு சொல்லக்கூடிய, தமிழையே ஒரு தீவிர மனப்பான்மையோடும், அதிலே அறத்துக்கு முந்திய சரத்தையும் இன்பத்துக்கு பின்பான பேரின்பத்தையும் வலியுறுத்தியில் நம்முடைய வாழ்க்கைக்கே உரைத்த மேலாண்மைக்கு சொந்தக்காரர் திருவள்ளுவர். அவரை சொல்லுவதற்கு எனக்கு ஒரு சிறிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த நன்றிக்கு நான் எந்த கடப்பாடு உடையேன். உங்களை பிரிய மனமில்லாமல் விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக அருமையாக ஒரு குறள். நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே சாப்பிட்றோம், வெண்பொங்கல், வடை. வந்த உடனே நம்முடைய நூலகத்தில் வரவேற்பே ரொம்ப அருமையாக இருந்தது.
அதுக்கே நம்ம கைத்தட்டணும். ஏன்னா பல இடங்களில் வரவேற்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த வரவேற்பில் என்ன சாப்பிட்றீங்க, ஒரு தேநீர் எல்லாம் கொடுக்குறோம். அப்போ இந்த உடம்புக்கு எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோமே, உயிருக்கு என்ன கொடுக்குறோம்? இது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான மேலாண்மை சிந்தனை. இந்த உயிருக்கு என்ன கொடுக்க போகிறோம்? அழகாக வள்ளுவன் சொல்லுகிறான், ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்குன்னா. இந்த உயிருக்கு நம்ம என்னைக்காவது ஊதியம் கொடுத்துருக்குறோமா? எப்பேற்பட்ட ஒரு அறத்தை, அற மேலாண்மையை இந்த இடத்துல வள்ளுவன் அழகாக சுட்டி காண்பிக்கிறான் என்பதை சொல்லி அழகாக சொன்னார் பாருங்க. எழுத்தனப்படுவ அகர முதல நகர இருவாய் 30 என்பார் தொல்காப்பியர் சொல்லுகிறார். சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையேன்னு சொல்கிறார். நீங்கள் தொல்காப்பியத்தில் தான் இலக்கணம்னா என்ன, அது எப்படி அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லும். எழுத்து, சொல்லு, பொருள். அப்போ எப்பேற்பட்ட இலக்கணம் பாரு. அப்போ யாப்பு அணி அடுத்து. அப்போ 5 இலக்கணத்தை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். முடிஞ்சு போச்சு. இந்த உலகு அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயம். உலக நன்மைக்காக, அதனால தான் அதை உலக பொதுமறைன்னு சொல்கிறோம். யார் வேணாலும் எடுக்கலாம். இன்றைக்கி உலக நாடுகள் முழுக்க திருக்குறளை பின்பற்றுகிறார்கள். மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதுதான் நாசா விண்வெளி கூடத்திலே வைத்திருக்கிற அற்புதமான வாசகம் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எவ்வளோ பெரிய மேலாண்மை சிந்தனை. அதனை அடுத்து அப்படியே தொடுக்க வருகிறார், எடுத்திருக்கிறார் நம்முடைய இளங்கோ சாமிகள். அதை தொடுப்பதற்கு இந்த குரலை நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு குரல். டிவிஎஸ் நிறுவனத்தில் மனநல ஆலோசகர். வெளிச்சம், ஊருக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே வெளிச்சம் என்று பல்வேறு நலப்பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி கீதாமணி அவர்கள் இதோ வருகிறார் உங்கள் உற்சாகமான கரவொலியோடு. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே கூடியிருக்கக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய உதவி நூலகர் திருமதி சிவகாமி அம்மாள் அவர்களையும் வணங்கி, எங்களுடைய ஆசான் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களையும் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். ஐயா, மேலாண்மை அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னம்னா, இப்போ உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னா மேலாண்மை சிந்தனைகள் அதிகமாக பரவி ஒவ்வொரு நிறுவனமும் வெற்றியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அப்போ மேலாண்மை என்றால் என்னங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ மேலாண்மை என்பது என்ன அப்படின்னம்னா, ஒரு குறிக்கோளை நோக்கி பலர் உழைக்கும் போது அந்த உழைக்கும் நபர்களை ஆற்றல் மிக்கவர்களாக ஆக்குவதே மேலாண்மை ஆகும். உழைக்கும் நபர்களை ஆற்றல் மிக்கவர்களாக ஆக்குவதே மேலாண்மை. அவ்வாறு ஆற்றல் மிக்கவர்களாக உருவாக்கி அந்த குறிக்கோளை அடைவதற்கு பேர்தான் மேலாண்மை சிந்தனைகள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த காலத்துக்கும் பயன்படக்கூடிய விஷயங்களை அற்புதமாக புட்டு வச்சுருக்காருங்க. நம்ம தான் படிக்கிறதே கிடையாது. நான் இதை எடுத்து படிக்கும்போது நிஜமாகவே ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் நாங்கள் நிறையா மேலாண்மை, அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஆளுமை திறன் பற்றி நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம். ஆனால் நான் இப்போ இதை எடுத்து படிக்கும்போது தான் இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்ச இதையே நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நாம் யாருமே திருக்குறளை முழுமையாக படிக்காதனால தான் நமக்கு அதை பற்றியெல்லாம் தெரியவில்லை. இப்போ இந்த மேலாண்மை சிந்தனையில் எத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்குன்னா நிறையா இருக்குது. ஆனால் 5 முக்கியமான விஷயங்களை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். 1, திட்டமிடுதல், பிளானிங். 2வது கட்டமைத்தல், ஆர்கனைசிங். 3வது பார்த்தீங்க அப்படின்னம்னா பணி அமர்த்துதல், ஸ்டாஃபிங். 4வது பார்த்தீங்க அப்படின்னம்னா இயக்குதல்னா அதை இயக்கி கொண்டு போகிற டைரக்டிங். 5வது பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துதல், கண்ட்ரோலிங். இந்த 5 விஷயங்கள் மேலாண்மை சிந்தனையில் முக்கியமான விஷயங்களாக கூறப்படுகிறது. இப்போ முதல்ல எடுத்தோம் அப்படின்னா திட்டமிடுதல். எந்த நிறுவனத்துக்கு போனாலும் திட்டமிடுதல் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. வடிவேலு காமெடி மாதிரி பிளான் பண்ணாமல் எதுவும் செய்ய முடியாது. அப்போ பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திட்டமிடுதல்னா என்ன அப்படின்னம்னா ரொம்ப சிம்பிளானா என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், எப்பொழுது செய்ய போகிறோம். இந்த 3 வினாக்களை திருவள்ளுவர் எழுப்புகிறார். என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், எப்பொழுது செய்ய போகிறோம். அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னம்னா, அந்த திருக்குறளை பாருங்க. திட்டமிடாமல் போனால் என்ன நிகழும் அப்படிங்கிறத குறள் 465 சொல்கிறாரு. வகையறச் சுழாதெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு.
வகையறச் சூழாதெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோ ராறு. அதாவது திட்டமிடாமல் ஒரு செயலை செய்தால், எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் ஒரு செயலையோ ஒரு குறிக்கோளையோ திட்டமிடாமல் செய்தால் அது நம்மளுடைய போட்டியாளர்களை, நம்மளுடைய பகைவர்களை வலிமை மிக்கக்கூடிய ஒரு செயலை அவர்களுக்கு அளிப்பதாகும் அப்படின்னு சொல்றாரு. வலிமை மிக்கவர்களை அவர்களை மாற்றுறோம். அப்போ திட்டமிடுதல் நீ கண்டிப்பாக செய்ய. அது ஒரு நாள் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், 2 நாள் நிகழ்வாக இருக்கட்டும், இல்லை வருடம் முழுவதும் நீ கொண்டு செல்லக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும், அது சிறிய விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் திட்டமிட்டு செய் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த குறளில் சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னு பாருங்களேன். குறள் 466ல் செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். ரொம்ப அற்புதமான குறள். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். அப்படின்னா என்னன்னா, திட்டமிடாத செயலை செய்தாலும் கெடுதல் வரும், திட்டமிடாத செயலை செய்தாலும் கெடுதல் வரும், திட்டமிட்ட செயலை செய்யாமல் போனாலும் கெடுதல் வரும் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக திட்டமிடுதலை பற்றி சொல்கிறாரு. இன்னொன்று என்னென்னா, திட்டமிடுதல்னா எப்படி திட்டமிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு 3 விஷயம் சொல்கிறாரு. ஒரு மனிதனுக்கு திட்டமிடும் போது அவனுக்கு அறிவு வேணும், அனுபவம் வேணும், ஆற்றல் வேணும். இது ஒரு மனுஷன்ட்ட இருக்குமானா இருக்கவே இருக்காது. அதனால தான் என்ன செய்வாங்கன்னா, ஒரு குறிக்கோளை அடையும் போது அவர்கள் பலதரப்பட்ட நிபுணர்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க, கருத்து வாங்குறாங்க. அவங்ககிட்ட இந்த அறிவை வாங்குறாங்க, அவங்களுடைய அனுபவம் கேட்குறாங்க, அவங்களுடைய ஆற்றலை கேட்டு அதன்படி திட்டமிடுதல் தான் மிக சிறப்பான திட்டமிடுதல் அப்படின்னு. அதற்குமே அவர் ஒரு குறள் சொல்கிறார் பாருங்க. குறள் எண் 462. தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல். அறிவு, ஆற்றல், அனுபவம் மிக்கவர்களோடு சேர்ந்து நீ திட்டமிடும் போது அது வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இப்போ 2வது பார்த்தோம் அப்படின்னம்னா உங்களுக்கு கட்டுப்படுத்துதல், அதாவது கட்டமைத்தல். திட்டமிட்டாச்சு, அடுத்து என்ன செய்யணும், அதை வரிசைப்படுத்த வேண்டும். அதுக்கு பேர் தான் கட்டமைத்தல். எதை முதல்ல செய்யணும், எதை அடுத்து செய்யணும். இப்போ ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டும் போது முதலே சோறு எழுப்பிடுவோமானா இல்லை. இப்போ முதல்ல என்ன செய்யணும், வானம் தோண்டணும், அதை கொஞ்ச நேரம் என்ன செய்யணும், போட்டு வைக்கணும், அந்த வெக்க போடுறதுக்கு, அதுக்கப்புறம் நிரப்பணும், அதுக்கப்புறமேட்டு தான் என்ன செய்யணும், நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். இதை ஒரு HR செய்ய வேண்டிய வேலை, ஒரு மேலாளர் செய்ய வேண்டிய வேலை இதெல்லாம். அப்போ வரிசைப்படுத்துதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா, எப்படி வரிசைப்படுத்தணும் அப்படின்னம்னா, பொருள், கருவி, காலம், வினையிடனோடு 5ம் இருள் தீர எண்ணி செயல். ஒரு செயலை செய்யும் போது என்ன பொருள் வேணும், அதற்கு செய்வதற்கு என்ன கருவி வேணும், அதனுடைய காலம் என்ன செயல் செய்ய வேண்டும், எந்த இடத்தில் செய்ய வேண்டும், இந்த 5ஐயும் நாம் யோசித்து திட்டமிட்டால் கண்டிப்பாக வெற்றி சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ கட்டமைத்தல தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. அதாவது காலம் தாழ்த்தி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யணும், காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டிய விஷயத்தை காலம் தாழ்த்தாமல் செய்யணும்னு சொல்றாரு. அதாவது சில விஷயத்தை ஆற போடணும், சில விஷயத்தை சரியான நேரத்தில் செய்யணும்னு ரொம்ப அழகாக என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. அடுத்தது பணி அமர்த்தல். இப்போ இருக்கக்கூடிய இந்த மேலாண்மை துறையில் ஒவ்வொரு துறையிலையும் பணி அமர்த்துதல்ங்கிறது தான் ஒரு சவாலான விஷயமாக இருக்குது. பணிக்கு ஆள் அமர்த்திட்டு என்ன செய்வாங்க அப்படின்னம்னா, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அவர் கொஞ்ச நாள் இருப்பார், அதுக்கப்புறம் பணியை விட்டு போயிடுவார். அப்போ ஒரு நபரை உள்ள பணி அமர்த்தும் போது அந்த நபரை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படி தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. முதல்ல எப்படி தேர்ந்தெடுக்க கூடாதுங்கிறத எப்படி சொல்றாரு பாருங்களேன். காதன்மை கந்தா அறிவறியார் தேறுதல் பேதமை எல்லாம் தரும். அதாவது ஒரு வேலையை செய்வதற்கு தேவையான அறிவாற்றல் ஒருத்தருக்கு இருக்கணும், அப்படின்னா தானே தேர்ந்தெடுக்கணும். அந்த அறிவாற்றல் இல்லாத ஒரு நபர், எனக்கு சொந்தக்காரரு, அவர் அன்பாக இருக்காரு, நான் அவர் என்னுடைய உறவுக்காரரு, இல்லை என்னுடைய நண்பர் மகன் அப்படிங்கிற காரணத்துக்காக அறிவாற்றல் இல்லாதவர்களை நீ தேர்ந்தெடுத்தால் பயனுடைய செயல் விளையாது, பயனில்லாத செயலே விளையும் என்று ரொம்ப அற்புதமாக கூறியிருக்காருங்க. பாருங்களேன், ஒரு ஆளை எப்படி தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ என்ன மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்? நம்ம பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் நம்ம ஆள் தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ என்ன மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்கணும்? தலைவர் தேர்ந்தெடுக்கிறோம், துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறோம், இயக்குனர் தேர்ந்தெடுக்கிறோம், மேலாளர், துணை மேலாளர், அதாவது மேற்பார்வையாளர், அங்கு வேலை பார்க்கக்கூடிய பணியாளர், இவர்களெல்லாம் தேர்ந்தெடுப்பதற்கு இந்த குறள் பாருங்களேன் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாரு. அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் 4ன் திறன் தெரிந்து தேரப்படும். அதாவது அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் அறவழியில் செல்பவராக இருக்க வேண்டும்,
பொருள் மேல் ஆசைப்படாதவராக இருக்க வேண்டும், இன்பத்திற்காக மயங்காதவராக இருக்க வேண்டும், அதே மாதிரி உயிரை பற்றி அச்சம் கொள்ளாதவராகவும் அறிவாற்றல் நிறைந்தவராகவும் இருக்க வேண்டும் என்று அற்புதமாக அந்த மேலாண்மை பணியமர்த்துதல்ல அந்த மேலாண்மை சிந்தனையை எவ்வளோ அழகாக கொடுத்திருக்கிறார் பாருங்க. இது நமக்கு பணியமர்த்துதல். அடுத்தது பார்த்தீங்கன்னா இயக்குதல். இப்போ எல்லாத்தையும் வந்தாச்சு, அதாவது பணியமர்த்தியாச்சு. அந்த பணியை அவர்கள்கிட்ட என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுக்கும் போது அதிகாரத்தையும் சேர்த்து வழங்க வேண்டும். அவர்களுக்கு அந்த பவர் கொடுத்தாதான் அவர்கள் அதை திறம்பட செய்வார்கள். அப்படியே ரொம்ப அழகா என்ன சொல்றாரு அப்படின்னம்னா, வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியன் ஆகச் செயல். பொறுப்பு அதிகாரத்தை அவனிடம் கொடுத்துவிடு. நீ பொறுப்பை மட்டும் கொடுத்துட்டு அதிகாரத்தை கொடுக்கலைன்னா கண்டிப்பாக பயன் விளையாது. இப்போ பொறுப்பையும் அதிகாரத்தையும் அவர்களிடம் கொடுத்து விட்டால் கண்டிப்பாக அந்த செயல் 100% வெற்றி பெறும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதே மாதிரி தகவல் தொடர்பு ரொம்ப மிக மிக முக்கியமான ஒன்று. தகவல் எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு. அப்படின்னா என்னன்னா, எப்படி பேசணும், அதாவது ஒரு பேச்சு தான் நன்மையையும் விளைவிக்கும் தீமையையும் விளைவிக்கும். அப்போ அந்த பேச்சை பிழையற பேச வேண்டும், பிழை இல்லாமல் பேச வேண்டும், தீமை தரக்கூடிய விஷயங்களை பேசக்கூடாது. அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக ஒரு தகவல் தொடர்பு திறன் எப்படி இருக்க வேண்டும் என்று இதை நான் ஒன்று தான் சொல்கிறேன். ஆனால் இது மாதிரி நிறைய குறள்களில் அவர் பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்திருக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசியாக கட்டுப்படுத்துதல். இந்த முடிச்சிடுறேன் சார். கண்ட்ரோலிங். இது எல்லாத்தையும் நம்ம கொடுத்தாச்சு. ஆனாலுமே என்ன செய்யணும்னா, மேலாளர் எல்லாமே சரியாக நடக்குதா, அங்கே நிதி பற்றாக்குறை இருக்கா, இந்த இதை சரியாக நடத்த முடியுமா, இதில் ஏதாவது சவால்கள் இருந்தால் அதை மாற்றி அமைப்பது தான் கண்ட்ரோலிங். அப்போது கட்டுப்படுத்துதல். இதுக்கும் என்ன சொல்கிறார் அப்படின்னம்னா, இந்த கடைசியாக ஒரே ஒரு திருக்குறள், எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில். அந்த நிறுவனத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அந்த மேலாளர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நாணயமான ஒருவரை என்ன செய்யணும், வைத்து எங்கு என்னென்ன நடக்கிறது என்பதை பற்றி முழுமையாக அறிந்து வைத்திருந்தால் மட்டுமே அந்த விஷயத்தை மிக சிறப்பாக குறிக்கோளை அடைய முடியும் என்று இது மாதிரி மேலாண்மை சிந்தனைகளில் பார்த்தீங்கன்னா 11 அதிகாரம், இன்னொரு 14 தலைமை பண்புகள் குறித்து 14 அதிகாரம்னு அப்படியே அழகாக வரிசையாக செதுக்கி இருக்காருங்க. ஸோ திருக்குறளில் மேலாண்மைங்கிறது எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடிய என்னுடைய முப்பாட்டன் நம்ம அப்படி தான் பெருமை கொள்ள வேண்டும். அந்த வள்ளுவனோட நாமம் வாழ்க என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ரொம்ப அருமையாக அந்த 5 விஷயத்தை ரொம்ப அழகாக சொன்னாங்க. எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு நாம் செய்ய வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக, ஒவ்வொரு திருக்குறளும் ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு திருக்குறள். நீங்கள் இது போன்ற திருக்குறளை வாசித்திருக்க கூட மாட்டீங்க. பொதுவாக நமக்கு தெரிந்தது ஒரு 50 திருக்குறள் தமிழகத்தில் ரொம்ப எளிமையாக புழங்கிக்கிட்டு இருக்கு. அது எல்லார் வாயிலையும் நுழைஞ்சிரும். அப்படி திருக்குறள்லாம் இருக்குது. இருந்தாலும் கீதாமணி அவர்கள் நல்ல ஒரு ஆய்வு கட்டுரைக்கு தயார் பண்ணுவதைப் போல அதை மிக அழகாக நெறிப்படுத்தி அந்த 5 தலைப்புகளின் கீழாக ஒவ்வொரு திருக்குறளையும் அவர்கள் சொல்லுகிற பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப அழகாக, ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின் கண் சோர்வு. இன்னைக்கு இது ஒரு திருக்குறள் போதும். ஐயன் வள்ளுவன் அழகாக சொல்லுகிறான், ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னா. இந்த நாக்கு இருக்கு பாருங்க, இதுதான் பொல்லாத ஆயுதம்னு சொன்னான். அதனால தான் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டுன்னார். அப்போ இந்த நாக்கை வச்சுட்டு பெரிய விஷயமா இருக்கு. தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அப்போ ஒரு நாக்குக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நிலைகட்டு போன மனிதர்களின் நயவஞ்சக நாக்குதான் அது என்று பட்டுக்கோட்டை எழுதியிருப்பான். அப்போ உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது என்று சொன்னால் அது நிலைகட்டு போன நயவஞ்சக மனிதர்களின் நாக்குத்தான் அதுன்னு சொல்லுவார். அப்போ ரொம்ப அழகாக, ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால். அப்போ சொல்லின் கண் சோர்வு இருக்கக்கூடாது. அது மேலாண்மையில் ரொம்ப முக்கியமான, சொல்கிறத கரெக்டாக சொல்லணும், தெளிவாக சொல்லணும், புரிகிற மாதிரி சொல்லணும். அந்த மேலாண்மையை அழகாக வகுத்து கொடுத்த கீதாமணி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கரவுளை எழுப்பி பாராட்டு செய்து, அடுத்தபடியாக இவரும் அப்படித்தான் அந்த மேலாண்மைக்குள்ளேயே நிற்பார். மிகச்சிறந்த மனிதர் காளீஸ்வரன் அவர்கள் உங்கள் பலத்த கரவொலிக்கிடையே இதோ வருகிறார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலையில் நான் கிளம்புறப்ப என் வீட்டுக்காரம்மா கேட்டா, உனக்கு என்னையா தெரிய போகுது மேலாண்மையை பற்றி,
அவங்க பேசுகிறாங்க சரி, நீ எதுக்கு போகிற அப்படின்னு கேட்டால் நான் போய் சொல்ல முடியுமா? நான் 2 MBA படிச்சிருக்கேன், மேனேஜ்மெண்ட் பற்றி எனக்கு தெரியாமையா அப்படின்னு சொல்ல முடியுமா? குரலை உயர்த்த முடியாது. இந்த குரல் நம்ம இங்கே தான் பேச முடியும். அது இன்னொன்று, நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரே வந்துட்டு போயிட்டு இருக்கேன். என்றைக்கு தான் கிரவுண்ட் ஃப்ளோர் வருது? இந்த மேடை கிடைக்கிறதுக்காக வேகமாக ஓடி வந்திருக்கேன். அதுக்காக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ நான் அவட்ட என்ன சொல்கிறேன், எப்பா அந்த காலத்தில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேட்பாங்க, என்ன தான் இருக்குது மதுரையில் அப்படின்னு கேட்பாங்க. நான் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, மகால் இருக்குதுன்னு சொல்லுவேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிக்கு தமிழ் சங்கத்தை சேர்த்துக்கிட்டோம். இப்போது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை சேர்த்து சொல்கிறோம். மதுரை ஐகான்ஸ் ஒன்று, அந்த மாதிரி நூலகத்தில் பேசுகிறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும்ப்பா, அதுக்காக போகிறேன்னு சொல்லி குரலை தாழ்த்தி திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தான் உடையார் முன் இல்வாழ்க்கை போ அப்படின்னு சொல்லுவார். அதை கடை வாங்குறப்போ கடை வாங்க 2 போய் நிற்கிற மாதிரி நிற்கணும். அந்த மாதிரி நின்று தப்பிச்சுட்டு வந்துட்டேன் நான். அவர் எடுத்துக்கிறது ஒரு குரல், நான் 2 குரல் எடுத்துக்கிறேன். அது போக அக்கா பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. 5 தலைப்பு சொன்னாங்க, 5 தலைப்புக்குள்ளே தான் வருதுன்ட்டு. அது போக மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆங்கிலத்தை சொல்கிறோம் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்ன்னு சொல்லுவேன். அது 6 தலைப்பு கீழே வரும். நம்ம வந்து உபத்தலைப்பாக வச்சுக்குவோம். அக்கா சொன்னதுலேயே உபத்தலைப்பு இருக்குது. அதில் அது என்னென்னா டூல்ஸு ரிப்பேர் பண்ணுறது தான், அதனால டூல்ஸ்ன்னு எடுத்துக்குவாங்க. அதுலேயும் அக்கா நிறையா உள்ளே பூந்து விளையாண்டாங்க. அவர் 1 எடுத்துக்கிட்ட நான் 2 எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் கேட்ட குரல் தான். இது புதுசாக ஒன்றும் நான் சொல்ல போகிறதில்ல. பரியது கூறுங்கெட்டதாயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின்னு. அதே மாதிரி இன்னொரு குரல் அதிலே இருக்குது. அதே அதிகாரத்தில் தெரிந்து செயல்வகையில் பார்த்தீங்கன்னா ஊக்கமுடைமையில் சிதைவிடத்து ஒல்கார் உறவார் புதையம்பீர் பட்டுடன்று களிறு அப்படின்னு களிருன்ட்டு. இதை இந்த 2 திருக்குறள் எடுத்தாலே போதும். இது எனக்கு டவுட் வந்து ஐயாட்ட கேட்குறேன். இதை சொன்னாலே எனக்கு 10 நிமிஷம் முடிஞ்சிடும். ஐயாட்ட கேட்குறேன், ஐயா என்ன இப்படி இருக்குது? இதில் செய்யுள்ள யானை வந்து பயப்படுதுன்னு சொல்கிறாரு. புலி எய்த்த மாதிரி வந்தால் பெரிய யானை கொம்பு தந்தை வச்சிருக்கிற யானை பயப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இது 2வது குரலில் பார்த்தீங்கன்னா யானை வந்து போர்க்களத்தில் அம்புகளாம் பட்டு அப்புறமும் முன்னேறி சென்று பகைவரை தாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது 2ல் என்னையா அப்படின்னு சொல்லி ஐயாட்ட கேட்குறேன். ஐயா அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். 2மே உண்மைதான்ப்பா. ஒன்று வந்து காட்டில் இருக்கிறது. அந்த காட்டில் இருக்க யானைக்கு ஹெரிடிட்டரியாக என்ன வரும்னா புலியை பார்த்தா பயம். அது ஜெனட்டிக் குவாலிட்டி அது. அதனால் புலியை பார்த்து பயப்படுது. ஆனால் இங்கே இருக்கிறது போர்க்களம் இருக்கிறது ட்ரெயின்டு யானை, ட்ரெயின் பண்ண யானை. அது வந்து சிறப்பாக செயல்படும். அதை விட என்னன்னா அந்த ட்ரைனிங் கொடுக்கறது யாருன்னா மேலே ஒருத்தர் உட்காந்துருப்பான். யானை பாகனாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், இல்லை தலைவனாக இருக்கலாம். அவன் ட்ரெயின் பண்ணவே அதை வழிநடத்தி செல்கிறப்போ எந்த எதிரியையும் தாக்கி கொண்டு போகும். அதுபோல் எவ்வளோ அம்பு வந்தாலும் முன்னேறி சொல்லும் அப்படிங்கிறாரு. இப்போ பார்த்துக்குங்க, எவ்வளோ இருந்தாலும் ட்ரெயினர் தான் முக்கியம். அப்படிப்பட்ட ட்ரெயினர் மேனேஜ்மெண்ட்டு தேவைங்கிறத அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறாரு. இதுக்கு நம்ம குரலுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன், அப்போனா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சினிமா விநியோகஸ்தர் ஒருத்தர் கேஆர்னு ஒருத்தர் இருந்தார். நிறையா படம் எடுத்திருக்காரு, தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு விநியோகஸ்தர் இதுக்கு போகிறப்போ இந்த மாதிரி ஒரு ரூமு, அந்த ரூமில் ஏழை விடுவாங்க. மதுரை ராம்நாத் டிஸ்ட்ரிக்கு 5 லட்சம் போகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி உட்காந்துருக்கப்போ ராம்லக்ஷ்மன் ஒரு கமல் படம் நினைக்கிறேன், அதை வந்து ஏழை விடுறாங்க. அதை வரனாங்கிறாரு 10 லட்சம் அப்படிங்கிறாரு. அந்த ஏரியாவுக்கு அது 5 லட்சம் தான் போகும். ஆனால் 10 லட்சம் ஏழை எடுக்கிறாரு. எவனும் கேட்கல, எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஏழை முடிஞ்சிருது. வந்தோன்னே ஏய் நீ என்ன 10 லட்சம் அதை எடுத்துருக்கு, நீ யாரா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு 5 லட்சம் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக் எனக்கு வந்துடும். இந்த 5 லட்சம் அத்தனை பேர் திரும்பி பார்த்தாங்கல்ல, அதுக்கு தான் அந்த 5 லட்சம் அப்படின்றாரு. அதே மாதிரி இப்போ 2வது குரலுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் சூகன்பர்க் ஃபேஸ்புக்கு, அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனையும் சமாளித்து தான் வந்தார். அந்த யானையோட வேலை தான் அவர். எல்லா பிரச்சனையும் சமாளித்து தான் முன்னாடி வந்தார். இப்போ நம்ம முதலமைச்சர் இப்போ 5 கோடி ரூபா கொடுத்தாரு குகேஷ்க்கு. அது பார்த்தீங்கன்னா அந்த பையன் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் முன்னேறி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கு. அவனுக்கு 5 கோடி ரூபா கொடுத்து கண்டிப்பாக தகும். இதுவோ இன்னொரு குரல், ஈட்டலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசுன்னு சொல்லிட்டு. இந்த குரல் நீங்கள் எப்பயுமே கேட்டிருப்பீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவையாக கேட்டுருவீங்க. நம்ம பட்ஜெட் போடுறப்ப இந்த குரலை வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. அதனால் இந்த விளக்கம்லாம் எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே சமயத்தில் இந்த அரசு பார்த்திங்கன்னா உள்ளே வரப்போ கொரோனா பீரியடுக்கு அப்புறம் கஜானா காலியாக இருக்குது. உள்ளே வரப்போ எதுவுமே இல்லை. நம்ம தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா அதுக்கான வழியை முறையை கண்டுபிடிச்சி அதுக்கான எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்தியாவிலே முதல் மாநிலமாக கொண்டு வந்துருச்சு. இதுக்கு வந்து பாராட்டுக்குரியது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இலங்கையும் பாகிஸ்தானும் அண்டை நாடுகள் பார்த்திங்கன்னா அதில் பாலாத்துக்கு போயிடுச்சு.
அப்படி இருக்கிறப்போ அருமையான வழிநடத்துதல் காரணமாக தமிழக அரசு பார்த்திங்கன்னா இந்தியாவிலே முதல் மாநிலமாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. ஆக்கம் அதரவினாய் சொல்லும் அசைவில்லா ஊக்கம் உடையான் நுழை அப்படின்னு சொல்லி ஊக்கம் உடைமை. இந்த குரல் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடந்தது தாங்க, ஒன்றும் தனியாலாம் இல்லை. அதை வந்து நம்ம பொருத்தி பார்க்க மாட்டோம், அவ்வளோதான். அதாவது ஆக்கம் செல்வம் என்னன்னா வழி கேட்டுட்டு போமா, யார்கிட்ட? அசைவில்லா உறுதியான ஊக்கம் இருக்கிற ஆள்கிட்ட. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. கோபிநாத்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். இந்த கோபிநாத் இல்லைங்க, இவர் வந்து ஏர் டெக்கான் கோபிநாத். அவர் பார்த்தீங்கன்னா விமானப்படையிலேருந்து வெளியே வந்துட்டு கஷ்டப்பட்டு அந்த ஏர் டெக்கான்ஸ் உருவாக்குறாரு. 65 மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் விட்டார். அவர் இருந்த நான் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பணக்காரர்கள் மட்டுமே பயணிக்கக்கூடிய ஃப்ளைட் டிக்கெட்டை நடுத்தர மக்களும் ஏழையும் போகிற அளவுக்கு கொண்டு வந்தார். அவருக்கு வந்து அது பாராட்டுக்குரியது. அதுக்கு அவர் கஷ்டப்பட்டது பூரா இதுதான். இதையே தான் இந்த ஒரு குரலை வச்சு தான் இந்த சூரரை போட்டுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தோட ஃபுல்லாகவே அவரோட கதைகள் தான். அதில் பார்த்தா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஊக்கத்தின் காரணமாக கரெக்டாக நினச்ச இடத்துக்கு வந்துடுவார். வெற்றி தேடி வரும், செல்வம் தேடி வரும். எண்ணி துணிய கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இலக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையை சொல்லிக்கலாம். நான் ஒரு கம்பெனியில் வேலையை விட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகிறேன். நான் இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போய் கொடுக்குறேன், பார்க்க மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் நானே வாங்கிடுவேன், காசு போட்டு வாங்கிடுவேங்க, நீ என்ன பண்ணீங்க இத்தனை நாள் அதை சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இல்லை சார், அந்த 5 வருஷம் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தேன், இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு. இல்லைங்க வேறு என்னங்க பண்ணீங்க அப்படின்னு. இல்லை சார், அங்கே 3 ரைடு வந்துச்சு, இன்கம் டேக்ஸ் ரைடு, அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 2 ஜிஎஸ்டி ரைடு வந்துச்சு, அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கஸ்டம்ஸ் ரைடு வந்துச்சு, அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு. இதுதாங்க உங்கள் குவாலிஃபிகேஷனு. நீங்கள் அந்த பூரா கஷ்டப்பட்டு பண்ணதை வந்து எப்படி பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னாரு. இதெல்லாம் பண்ணேன் சார், இப்படிலாம் பண்ண சார் சொன்னோன்னே, இதுதாங்க குவாலிஃபிகேஷனு. இந்த புக்ஸ் இந்த அவர் கனடா ரிட்டனு, இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நாங்கள் நம்ப மாட்டோங்க. இப்போ சொன்னீங்களே, இதை தான் நம்புவோம். அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டது பூராமே எனக்கு வந்து இங்கே யூஸ் ஆகுது. இப்போ முன்னாடி சொன்னதை உடையாருமுன்னு இல்லாத போல எக்கட்டும் கட்டார் கடையரை கல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாம். சிங்கப்பூர் ஒரு இங்கே நம்ம தமிழ் டாக்டர் தான் அவர், கைராசி டாக்டர், ஃபேமஸான டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர். அவரே நினைக்கிற அக்குபஞ்சர் படிக்கணும்ட்டு சிங்கப்பூரில் ஒரு புத்த சேர்ந்த ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டு அங்கே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி இங்கே போய் சேர்ந்துடுறாரு. 30 நாள் கிளாஸு போயிடணுன்ட்டு. பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னே அவருக்கு ஒரு காஃபி டீயை போட்டு ஒரு கப்பில் டீயும் இன்னொரு கப்பு வெறும் கப்பும் கொண்டு போகணும். அவர் வந்து என்ன பண்ணுவார், அதில் ஊற்றி பாதி அவர் கொடுப்பார், பாதி இவர் குடிச்சிடுவார். இப்படியே 2 நாள் ஓடி இருக்குது. இவர் யோசிச்சுட்டு 3ஆம் நாள் கேட்டுறாரு, சார் அங்கே நான் காப்பி நான் தான் போடுறேன், டீயை நானே குடிச்சிட்டு வரலாம், இல்லை 2 கப்புலையும் டீயை கொண்டு வரலாம், நீங்கள் ஒரு கப்பாக கொடுத்துட்டு இன்னொரு கப்பில் பாய் ஊற்றி தரீங்க அப்படின்ட்டார். இல்லை சார், நீங்கள் படிச்சிருக்கீங்க, இது என்னன்னா ஃபுல் கப்பு இன்னும் நீங்கள் என்கிட்ட வரப்போ வெறும் கப்பாக வரணும், நான் என்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு பாய் ஊற்றிடுவேன் அப்படிங்கிறது தான் அதோட கிளாஷு, இன்ட்ரோடக்ஷன் கிளாஷு. நீங்கள் எப்போவுமே என்கிட்ட வரப்போ எம்டி கிளாஸாக தான் இருக்கணும், அதுக்கானது தான் அப்படிங்கிறாங்க. அதனால் எப்படி இருக்கணுங்கிறது ஒரு கல்வியிலையும் சரி, ஒரு ஆசிரியர் வந்து நம்ம கற்றுக்கிறப்போ வெறும் கிளாஸாக போய் நிற்கணும் அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த குரலோட விளக்கம். அருமையான நேரத்தை எனக்கு செலவழித்தீர்கள், நன்றி. அதே சமயத்தில் ஐயா கடைசியாக சொன்னார், ஊழி பேரழி வந்தாலும் சிலை அப்படியே நிற்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் குரலும் எப்பயும் அது பாட்டு நிற்கும். இப்போ பல்பை கண்டுபிடிச்சிட்டாங்க, வெளிச்சம் வந்துருச்சு, சூரியனை வேணான்னு சொல்கிறோமா, அந்த மாதிரி திருக்குறளும் ஒரு ஞானச்சூரியன் என்பது சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமைக்குரிய சான்றோர் பெருமக்களே, மிகச்சிறப்பாக இந்த வெள்ளி விழா கொண்டாட்டத்திலே நாமெல்லாம் மனம் மகிழ்கிற வகையிலே காளீஸ்வரன் அவர்கள் 2 திருக்குறள்னு சொல்லி ஒரு 15 திருக்குறள் சொன்னார். ஏன்னா திருக்குறளில் வந்து அவ்வளவு எளிமையாக நாம் வந்து போய் அப்படி போகிற போக்கில் போக முடியாது. ஐயன் திருவள்ளுவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத சுரங்கம் என்று தான் சொல்ல வேண்டும். அது என்ன அற்புத சுரங்கம்? தோண்ட தோண்ட கிடைப்பது சுரங்கம். ஒரு கல்வியை சொல்லுகிற பொழுது கூட அதில் ஒரு என்ன மேலாண்மை வருகிறது. எவ்வளோ படிக்கணும்னு கேட்ட பொழுது அழகாக சொன்னார், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவுன்னார். இந்த திருக்குறள் அப்படி என்ன சிறப்பு இருக்குது? எல்லாரும் ஆய்வு செஞ்சு பார்க்குறாங்க. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. அறிவு எப்படா ஊரும்?
நம்ம யாரையும் பார்த்து எது இருக்கான்னு கேட்கக்கூடாது. கேட்டோம்னா நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம். இப்போ யாரையும் பார்த்து இப்போ நமக்கு வாயில் வர வார்த்தை உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு தான் கேட்குறோம். அந்த கேட்குறவன் அப்படி கேட்டவொன்னே உள்ளே இருக்கவே சிரிப்பான், இவனுக்கு இல்லை போலுக்கு. இப்போ யாரையும் பார்த்து அது இருக்குதா இது இருக்குதான்னு நம்ம கேட்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, தொட்டனைத்து ஊரும் மணற்கேணின்னு ஏன் போடணும் அந்த இடத்துல? மற்ற கேணினா கிணறு. இன்றைக்கி இந்த காலத்து பிள்ளைகளுக்கு கேணினா அப்படிங்கிறாங்க. அப்போ கேணினா தெரியல, ஏணினா தெரியல, லேடர்னு சொல்லுங்கன்றாங்க. அப்போ எவ்வளவு இதாக போயிட்டோம் பாருங்கள். லேடர்னா ஏனியா, தமிழ் மறந்துட்டாங்க, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ கேணி, வெல், அப்படியா, வெல்லுனா கிணறு, க்ளோஸ்டு வெல்லா ஓப்பன்டு வெல்லா, இப்படி தான் பேச வேண்டியிருக்குது. அப்போ மணற்கேணின்னு சொன்னாரே ஏன்? அப்போ எத்தனை வகையான கேணி இருக்குது, அது எவ்வளோ அழகாக தெரிஞ்சு வச்சுருக்கிறார். சுக்காம்பாறை கேணி இருக்குது, பாறை கேணி இருக்குது, மணற்கேணி இருக்குது. மணற்கேணினா என்ன? மணற்கேணிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நீங்கள் ஒரு கை தோண்டிங்கன்னா ஒரு கை அளவு தண்ணி வரும். எவ்வளவு தோன்றீங்களோ அவ்வளவு தண்ணி வரும். அது மாதிரி எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவு அறிவு வரும். அதைத்தான் தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்குன்னார். அப்போ ஒரு கேணியில் கொண்டு வச்சுருக்கிறார். அப்போ கல்வி மேலாண்மை எவ்வளோ படிக்கணும்? பசங்க இன்றைக்கி கேட்குறான், என்ன படிக்கணும் சார், எப்படி படிக்கலாம் சார், மேல் படிப்பு என்ன படிக்கலாம், நான் என்ன செய்யலாம்? நான் முதல்ல திருக்குறளை படின்னு சொல்லுவேன். திருக்குறளை பூரா சாய்ஸில் விட்டுறாங்க. இப்போ சாய்ஸில் விடுறதா? அந்த மேலை நாட்டு இலக்கியங்கள் எல்லாம் வியந்து பார்க்குது. எப்படிப்பா இப்படி சொல்ல முடியும்? அறத்தை சொல்கிறாரு, பொருளை சொல்கிறாரு, இன்பத்தை சொல்கிறாரு. இன்பத்தை கூட களவியல் கற்பியல்னு பிரிக்கிறார். ஒரு அரசன் எப்படி ஆட்சி நடத்தணும், ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். எப்படி ஆட்சி நடத்த வேண்டும், திட்டமிடுதலை ரொம்ப அழகாக சொன்னாங்க. திட்டமிடுதல் இன்னைக்கு எதுலேயுமே நம்ம ஒரு திட்டம் போட்டு தான் நம்ம அழகாக எந்த செயலையும் செய்ய முடியும். திட்டமிடாத காரியம் வெற்றி பெறாது. ஒரு குடும்பத்தில் பட்ஜெட் போடணும். குடும்பத்தில் வருமானம் வந்த உடனே பட்ஜெட் போடணும். வரவு எட்டனா செலவு பத்தனாவாக இருக்கக்கூடாது. அதைத்தான் அழகாக வள்ளுவர் சொல்கிறார், ஆகாறு அளவிட்டு இது ஆயினும் போகாறு அகலாக்கடைங்கிறார். எவ்வளோ பெரிய மேலாண்மை பாருங்க. பொருள் வருகிற வழி சிறிதாக இருந்தாலும் போகிற வழி பெருசாக இருக்கக்கூடாது. வரவு எட்டனா செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா கடைசியில் துண்டனா. இன்றைக்கி அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ ஆகாறு அளவிட்டு இது ஆகினும் போகாறு அகலாக்கடைன்றார். ஆகாறு போகாறு எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான மேலாண்மை சிந்தனை எங்கே வைக்கிறார் தெரியுமா? ஆகுமாறு போகுமாறு. போகிற வழி எப்படி பண்ண, வரும்போது கதவு வழியாக வரணுமா பொருள், போகும்போது ஜன்னல் வழியாக போகணுமா. அப்போ பாருங்களேன், இன்றைக்கி நம்ம அப்படியா இருக்குது, ஜன்னல் வழியே தான் பொருள் வருது, கதவு வழியாக வெளியே போய்கிட்டு இருக்குது. செல்வம் எப்படி போகுமா? கூத்தாட்டவை குழாத்தற்று செல்வம் போக்கு மது விழிந்தற்றுங்கிறார். நாடக அரங்கத்தில் கூட்டம் வேகமாக வருமா, முடிஞ்சோடனே மொத்தமாக கலைஞ்சு போகிற மாதிரி செல்வம்னு அதுக்கு அதான் பேரே வச்சுருக்கிறான். உருண்டோடிடும் பணம் காசுன்னார். எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன், கஞ்சர்கள் கையில் சிக்கி கொண்டாயா, கிண்டி ரேசை சுற்றி கிருகிருத்தாயா, எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்னா பணம். அதனால தான் கவிஞர் மேத்தா அழகாக எழுதினார், நான் எண்ணி வாங்குகிற நோட்டுகளில் எவரவர் முகமோ தெரிகிறது என் முகத்தை தவிரன்னர். யார் யாரோ வருவாங்க. அப்போ மேலாண்மையில் திட்டமிடுதல் மிக மிக முக்கியமான ஒன்று. அடுத்து அழகாக ஸ்டாஃபிங் சொன்னாங்க, பணி அமர்தல். ஒரு பணி எப்படி அமைக்கணும்? வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல்ங்கிறார். எவ்வளோ அற்புதமான ஒரு மேலாண்மை. இது எப்படி கொண்டு வந்து வைக்கிறார் அப்படின்னா, வழியறிதல் அதிகாரத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். அப்போ வேலைக்கு ஆள் எடுக்கிறப்ப பார்த்து எடுக்கணும். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னார். அவர் சொன்ன மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? காளீஸ்வரன் சொன்னார் பார்த்தீங்களா, நான் இவ்வளவு சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், அதெல்லாம் தேவையில்லை. நீ எதை கடந்து வந்திருக்கிறாய், எப்படிப்பட்ட சூழலை நீ கடந்து வந்திருக்கிறாய், அதற்கு தான் உனக்கு வேலை. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை சமாளிக்கணும். நம்ம பார்க்குறோம், ஒரு மிகப்பெரிய கார் கம்பெனி ஒரு காரை தயார் பண்ணிட்டாங்க, வெளியே எடுக்க முடியல. வெளியே எடுக்க முடியாமல் திணறப்ப எல்லாரும் என்ன பண்ணலாம், காரை குறைச்சிடுவோம், இல்லை சுவத்தை வெட்டிடுவோம், சுவத்தை இடிச்சிடுவோம், இப்படிலாம் சொல்லும்போது வாசலில் இருந்த அந்த காவல்காரர் சொன்னார், நான் ஒரு யோசனை சொல்லட்டான்னார். என்னன்னாங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம், எவ்வளோ பிரச்சனைன்னார். ஒரு 1.5 இன்ச்சு தான் பிரச்சனை, அவ்வளோதானே பிரச்சனை. காரை வெளியே தானே எடுக்கணும். கார் டயரில் இருக்க காற்றை குறைங்க, காற்றை குறைச்சிட்டா கார் கீழே இறங்கிடும், கார் வெளியே வந்துடும். இதுதான் மேலாண்மை.
யாரிடமிருந்து வேண்டுமானாலும் செய்து வரும். வள்ளுவன் சொல்லுகிறான், உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெறும் தேருக்கு அச்சாணி என்னார் உடைத்துன்னா. யாரையும் எளிதாக இட போட்டுறக்கூடாது. பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னர். யாரையும் பார்த்து ரொம்ப எளிமையாக இட போட்டுறக்கூடாது. யாருக்கிட்ட வேணாலும் வரும். இதைத்தான் வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும்னா. ஒரு பணி அமர்த்துகிற பொழுதே அதை ரொம்ப அழகாக சொல்கிறார். அடுத்து வழி நடத்த வேண்டும். டைரக்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேலாண்மை. எப்படி வழி நடத்த போகிறோம்? நீங்கள் எப்படி இருக்கணும்? முதல்ல ஹெச்ஆர் அப்படின்றக்கா கருப்புருன்னு இருக்கக்கூடாது. வள்ளுவர் அழகாக சொல்கிறார், காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். எப்பா காட்சிக்கு எளிமையாக இருக்கணும், கடுமையான சொற்கள் பேசக்கூடாது. எல்லாரும் மனுஷங்க தானே. உயிராபிமானம் பேண வேண்டும். நம்ம அவன் வேலைக்கு வந்திருக்கிறான், நம்ம சீக்கிரம் வேலைக்கு வந்திருக்கிறோம், அவ்வளோதான். சீக்கிரம் வேலைக்கு வந்திருக்கனால நம்ம பொறுப்புக்கு வந்திருக்கிறோம். அவனும் சக பணியாளர் தான். அப்போ அவர்கிட்ட எப்படி அணுகணும், அவனை எப்படி வழி நடத்தணும்? நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பல விஷயங்களை சமாளிக்கலாம். உணவகத்தில் போய் உட்காடுறீங்க, பரிமாறுறவர் வர்றாரு, என்னப்பா காலையில் சாப்பிட்டியாயா? இல்லைங்கய்யா இன்னும் சாப்பிட்லைங்கய்யா. என்னப்பா சாப்பிடாம இப்படி வேலை பார்த்து யாருக்கு வேலை பார்க்க போகிற? இல்லைங்கய்யா முடித்தோடனே சாப்பிட்றேன். சரி இந்த ஹோட்டலில் எது நல்லா இருக்குது? நீங்கள் எடுத்தோன்னே அவனை கூப்பிட்டு, ஏய் வாங்க எவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வரோம் அப்படின்ட்டான். அவனை கூப்பிட்டு சாப்பிட்டியான்னு கேளுங்களேன். அடுத்த நிமிஷம் இந்த ஹோட்டல் இதெல்லாம் நல்லாயிருக்கும், இதெல்லாம் நீங்கள் வேண்டாம் சார், இதை நான் கொண்டாந்து கொடுக்குறேன்னா ஒரு சிரிப்பு. இரண்டு மனிதர்களுக்கிடையே இருக்கக்கூடிய குறைந்தபட்ச தூரம் என்ன தெரியுமா? ஒரு சிறு புன்னகை தான். ஒரு சிறு புன்னகையை உதிர்த்தால் அவர்கள் உங்களுக்கு நண்பனாக மாறி போவார். இதான் வாழ்க்கையில் வழி நடத்துகிற முறை. எப்படி வழி நடத்தணும்? நான் ஒரு அதிகாரி அப்படி இருக்கக்கூடாது. நான் பதவிக்கு வந்துட்டேன் இருக்கக்கூடாது. காட்சிக்கு எளியவனாக இருக்க வேண்டும். அழகா சொன்னார் பாருங்க, சிதைவிடத்து ஒழ்கார் உறவோர் புதையம்பின் பட்டு பாடு ஒன்றும் களிறு. அருமையான ஒரு திருக்குறள். அந்த முன்னேற்றம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த பணியாளர்களை நாம் எப்படி செய்ய வேண்டும், அதுக்கு ஒரு என்ன மதி நுட்பம், நுண் அறிவு இருக்கணும்னார். இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம எல்லாருக்குமே அறிவு இருக்குது. அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. பாரதி அழகா சொன்னான், பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார்னா. அறிவை கெடுத்துடலாம், ஞானத்தை கெடுக்க முடியுமா? ஆண்களை விட பெண்களுக்கு அறிவு இருக்குன்னு சொல்ல முடியாது, ஞானம் இருக்கிறது. பிரச்சனை பின்னால் வருவதை முன்னால் உரைக்கின்ற ஆற்றல் பெண்களுக்கு இருக்கிறது என்பது பாரதியினுடைய வாக்கு. எவ்வளோ பெரிய சித்தாந்தத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. எங்களுக்கெல்லாம் அறிவு தான் இருக்குது, ஆனால் பெண்கள் உட்காந்துருக்கீங்க பாருங்கள், உங்களுக்கெல்லாம் ஞானம் இருக்கிறது. அறிவு என்பது அறியப்படுவது. ஒரு மெழுகுபத்தியை ஏற்றி வச்சுட்டு அப்படி அந்த மெழுகுபத்தியை தொட்டோம்னா சுடும் அப்படிங்கிறது உணர்வு. மெழுகுபத்தி ஏற்றினா வெளிச்சம் வருங்கிறது அறிவு. அப்போ அறிவு என்பது வெளிச்சம் வருங்கிறதோடு நிற்கும். அதை போய் தொட்டோம்னா அது வெப்பம், அதனுடைய தன்மை சுடும்னு சொல்கிறோம் பாருங்க. அப்போ ஆண்கள் என்ன செய்கிறான், பாரதி சொல்லுகிறான், அந்த மெழுகுபத்தி ஏற்றி வச்சோன்னா வெளிச்சம் வருது, இதுதான் அறிவுப்பா. ஆனால் அதன் மூலமாக வருகிற பிரச்சனையை சொல்பவள் தான் பெண் என்பதை சொல்லுவதற்குத்தான் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான்னு சொன்னான். அது மாதிரி தான் இங்கே வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறாரு. ஒரு விஷயத்தில் நுண்ணறிவு நமக்கு வேணும். எப்படி இருக்கணும்? மதிநுட்பம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மதிநுட்பம் இருந்தால் தான் அவங்கள பணியாளர்களை நம்ம அனுப்ப முடியும். அது எப்படி இருக்கணுமா? வழியறிதலில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, பீழிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயினர். ஒருத்தனுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் அவன்கிட்ட நீங்கள் வேலை வாங்கணும். மயில் தொகை அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாக வண்டியில் வச்சிங்கன்னா அச்சு முறிஞ்சிரும். அது மாதிரி ஒருத்தன்ட்ட எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் நீங்கள் வேலை வாங்க முடியும். அதை விட்டுட்டு அவனை கஷ்டப்படுத்தி வம்புப்படுத்தி அவன் சோர்ந்து போய் கீழே விழுகிற அளவுக்கு செய்யக்கூடாது. ஒரு நுண்ணறிவு படைத்த அந்த மேலாண்மை படைத்தவர் இதைத்தான் செய்யணும்னு வள்ளுவர் சொல்கிறார். எவ்வளோ அழகான விஷயம் பாருங்கள். அடுத்து இலக்கு இருக்கணும். முக்கியமாக ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்றது எல்லாருக்கும் பொருந்துங்க. அதான் அடுத்த தலைப்பாக நம்ம கொடுத்துருக்குறோம், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு. உயர்வாக நினைக்கணும். நம்மளை ஏன் தாழ்ந்தவனாக நினைக்கிறோம், நம்மளை ஏன் குறைந்தவர்களாக நம்ம நினைக்கிறோம்? நம்மிடத்தில் என்ன இல்லை? இஃப் நாட் நவ் வென், இஃப் நாட் ஐ ஹூ என்று சொல்லுகிறேன். நான் இல்லை என்றால் யார், இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுது. இன்றைக்கி ஜப்பான் பார்க்குற உலகத்திலே முதலிடத்தில் நிற்கிதுன்னா என்ன காரணம்? அவங்ககிட்ட இருந்த ஊக்கம்தான். ஹிரோஷிமா நாகசாவி
2 இடத்துல வெடிகுண்டு போட்டு தகர்க்கப்பட்ட ஜப்பான் இன்றைக்கு உலகத்தில் முன்னணியில் வந்து நிற்குதுன்னா என்ன காரணம்? அவனிடம் இருந்த ஊக்கம், செயல்பாடு. ஜப்பானியர்கள் ஒரு நிமிஷம் கூட அமைதியாக உட்கார மாட்டாங்க. யோசித்து பாருங்கள், நம்மளாம் தொடர் வண்டியில் போகிறோம். தொடர் வண்டினா ட்ரெயின். ஆமாம், தொடர் வண்டியில் போகிறோம். தொடர் வண்டியில் போனோன்னா எய்த்த ஆப்பில் இருக்கக்கூடிய இருக்கை காலியாக இருந்தால் என்ன செய்வோம்? படக்குன்னு காலை தூக்கி வைப்போம். ஏன்னா நமக்கு அப்படித்தான், எங்கெல்லாம் இருக்கை காலியாக இருக்குது அங்கே தூக்கி காலை வச்சுருவோம். நமக்கு வசதியாக முதல்ல உட்கார்றதுக்கே இடம் கிடைக்காது. உட்கார்ந்த பிறகு தன்னை அகலப்படுத்திக்கிட்டு எதிர் சீட்டில் காலி வைப்போம். நம்மால் ஒருத்தன் இப்படி தான் ஜப்பான் போனப்போ எதிர் சீட்டு காலியாக இருந்துச்சு, காலை தூக்கி வச்சான். ஒரு ஜப்பான்காரன் வந்தவன் அந்த இடத்துல உட்காந்து அந்த காலை 2ஐயும் பிடிச்சான். நம்மால் பயந்துட்டான், என்னமோ செய்ய போகிறேன், வாரி விட போகிறேன் பொழுக்க அப்படின்னு பயப்படும்போது அந்த கால் 2ஐயும் தூக்கி தான் மடியில் வச்சுக்கிட்டான். வச்சுட்டு இறங்கும்போது சொன்னானா, இந்த சீட்டு அழுக்காகுது, என் பேண்ட் அழுக்கானா நான் துவைச்சிக்கிருவேன், என் நாட்டின் சொத்து, அது அழுக்காகக்கூடாது, அதனால தான் உன் காலை தூக்கி என் மடியில் வச்சேன்னு சொன்னான். இதுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அந்த எண்ணம் நமக்கு வந்திருந்தால் முன்னேறி இருப்போம். நம்முடைய பின்னடைவுக்கு என்ன காரணம்? வள்ளுவர் அழகாக சொல்லுகிறார், இதெல்லாம் மேலாண்மை. ஒரு பட்டியல் போட்டுக்கொண்டு சொல்லுகிறார், இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிற பொழுது எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். எல்லாரும் திருக்குறள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. தெய்வத்தால் ஆகாதனி, தெய்வம் சொல்கிறாங்களே, அப்படி கிடையாது. அது நமக்கு என்ன உச்சபட்சமாக என்ன சொல்கிறது, திக்கற்றதுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் முயற்சி என்கிற ஒன்று இருந்தால் விதியை கூட மாற்ற முடியும். விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஒரு நுண்ணறிவு எப்படி பயன்படுது அப்படின்னா, ஒரு அழகான திருக்குறளில் சொல்கிறாரு, 510வது திருக்குறள். எல்லாருமே வாழ்க்கையில் வச்சுக்கிறோம். நீங்கள் நாளைக்கு பெரிய ஒரு ஹெச்ஆராக போகிறப்ப இதெல்லாம் யோசிக்கணும். தேரான்கண் தெளிவும் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஒரு செயலை ஒருத்தட்ட கொடுக்குற பொழுது தெளிந்து முடிவெடுங்க. முடிவெடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அவன் செய்வானா, அவன் மாட்டானா, இப்படி ஐயப்பாடு வச்சிங்கன்னா அந்த இடும்பை, அந்த துன்பம் உங்களுக்கு தான் வரும். அப்போ முடிவை சரியாக எடுக்கணும். முடிவு எடுப்பதில் நம்ம சோர்ந்து போகவே கூடாது, தெளிவான முடிவு எடுக்கணுங்கிறாரு. அடுத்து ஒருங்கிணைத்தல், கோஆர்டினேஷன். அது ரொம்ப அருமையான மேலாண்மை தத்துவத்தில் சொல்கிறாரு. அவங்க சொல்லிட்டாங்க, ஆக்கமும் கேடும் சொன்ன மாதிரி, சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் இன்மை அறிந்து. அப்போ சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நம்ம சொல்கிற வார்த்தை கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லும்போது நான் போனேனா சார் செய்யக்கூடாது. ராமாயணத்தில், கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி, கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால், முடிஞ்சு போச்சு. அதில் எல்லாமே அடக்கம். சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும். போய் கதையாக சொல்லுவான். இன்றைக்கி பார்த்துருக்கீங்களா, சில பேர் எங்கே தொடங்குறான் எங்கே முடிக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் மேலாண்மையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரெக்டாக சொல்லு, தெளிவாக சொல்லு, சொல்ல மாறக்கூடாது, சொல்ல மாறக்கூடாது. நின்ற சொல்லர் நீடு தோன்றி இனியர்னு சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் உண்டு. சொல்கிற சொல்ல நிற்கணும், நம்ம அப்படி நிற்கணுங்கிறாரு. அடுத்து எப்படி சொல்லணுமா, கேட்டார்ப்பு நிற்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். அவ கேட்டுக்கொண்டிருப்பவர்களை கட்டி போட்டிருக்க வேண்டும், கேளாதவர்கள் எல்லாம் வருத்தப்படுகிற மாதிரி உன்னுடைய பேச்சு அமைய வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நான் சொன்ன மாதிரி அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கிடும் சொன்னேன். அளவறிஞ்சு வாழணும். 10,000 ரூபா இன்றைக்கி வருமானம் வருது அப்படின்னா அந்த 10,000த்தில் எவ்வளவு மிச்சம் பிடிக்க முடியும்னு தான் நம்ம போகணுமே ஒழிய 20,000த்துக்கு நம்ம கணக்கு வைக்கக்கூடாது. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை எப்படி இருக்குமா, உளபோல இல்லாகி தோன்றாக்கிடும். பார்க்குறதுக்கு பளபளப்பாக இருப்பான், நீங்கள் பார்க்கலாம், பார்க்குறதுக்கு பளபளப்பாக இருப்பான், ஆனாவே ஒரு நாள் இல்லாமல் போய்விடுவான். அதுதான் இந்த உலகத்தின் நீதி. அடுத்து ரொம்ப முக்கியமான மேலாண்மை என்னென்னா, பிஸ்னஸ் எத்திக்ஸ், தொழில் அறம். நீங்கள் என்ன தொழில் வேணாலும் பண்ணுங்க. நடுவு நிலைமை அதிகாரத்தில் அழகா சொல்கிறார், நன்றே தரினும் நடுவுகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல்னர். அப்போ தொழில் தர்மம் இன்னைக்கு இருக்குதா? முந்தி சொல்லுவாங்க ஒரு பழமொழி எங்கள் வீடுகளில், வைத்தியனுக்கு கொடுக்கறத விட வாணியனுக்கு கொடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கடையில் போய் சிறுதானியங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இன்றைக்கி
சிறுதானியங்கள் இப்போ தான் திரும்பி பார்க்குறோம். வீட்டில் முந்திலாம் ஞாயிற்றுக்கிழமை உளுந்தங்களி போட்டாங்க, வெந்தய களி போட்டாங்க. இப்போ பிள்ளைங்க என்ன ஜெயிலா நடத்துகிறேன்னு கேட்குறாங்க. உளுந்தங்களி உடம்புக்கு வலிமை, தானியங்கள் உடம்புல சேர்த்துக்கிட்டோம். அந்த உளுந்தங்களியில் ஒரு குழியை போட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளெண்ணெயை ஊற்றி அதில் சர்க்கரையோ கருப்பட்டியோ போட்டு நம்ம சாப்பிட்டோம். வியாதி இல்லை. இன்றைக்கி என்னன்னே தெரியல. அப்போ தொழில் அறம், ஒரு வாணிகன் தப்பு செய்யக்கூடாது. அதை சொல்லுகிற பொழுது அழகாக சொன்னார். அவன் எந்த விதத்திலும் நடுவு நிலைமை தவறாமல் இருக்க வேண்டும் என்று வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யினர். அப்போ எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு திருக்குறளை வழங்கி இருக்கிறார். அடுத்து என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அழகாக கேட்டாங்க பாருங்க. எந்த காலத்தில் செய்யணும், மழை காலத்தில் என்ன செய்யணும், வெயில் காலத்தில் என்ன செய்யணும், கோடை காலம் வந்துட்டால் எப்படி இருக்கணும். அப்போ நம்ம நினச்சி பார்க்குறோம் பனிக்காலம் வந்தால் எப்படி இருக்கணும்னு. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறுன்னா, காலத்தோடு பொருந்துகின்ற வணிகத்தை செய்யணும். சில பேர் புலம்புவான், பார்த்துருக்கீங்களா? மாவு விற்க போனேன் காற்றடிக்குது, உப்பு விற்க போனேன் மழை பெய்யுது. உடனே ஒருத்தன் சொன்னான் மேலாண்மை தத்துவத்தில், அந்த மாவையும் உப்பையும் கலந்து போண்டா சுற்றுவீடா, வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவேன்னா. இது விற்க போனால் அது வரமாட்டேது, அது விற்க போனால் இது வரமாட்டேதுன்னு ஏன் புலம்புற? இன்றைக்கி புலம்பல் தான். மேலாண்மை தத்துவத்தை வள்ளுவர் எங்கே போனாலும் நீங்கள் வள்ளுவர்கிட்ட போய் கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்லுவாருங்க. மனசு கஷ்டமாக இருக்குது, வள்ளுவரே சொல்லுங்கள். வாழ்க்கை துணை நலம்னு ஒரு அதிகாரத்தை வச்சுருக்கிறார் வள்ளுவர். வாழ்க்கைக்கு துணையை யாரை கூட்டு போவோம்? நம்மளோட பலசாலியை தான் கூட்டு போவோம். அதை அழகாக கூட்டு வைக்கிறார், வாழ்க்கை துணை நலம். ஒவ்வொரு அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். 133 அதிகாரமுமே மேலாண்மை தான். மேலாண்மை தான். குறிப்பு அறிதலுங்கிறார். நிற்கிறவனுடைய குறிப்பு அறியணும். எதுக்காக வந்திருக்கிறான், ஏன் வந்திருக்கிறான். ஒரு அதிகாரி, நான் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரை சந்திக்கிறதுக்காக சென்னைக்கு போயிருந்த பொழுது 250 செக் உள்ள புக்கு, காசோலை புக்கு அவர் கையில் கொடுத்தாங்க. அது எல்லாத்துலேயும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவர் என்கிட்ட பேசிக்கிட்டே கையெழுத்து போட்டுக்கிட்டே வர்றார். போட்டுக்கிட்டே வந்தோன்னா ஒரு செக் நிப்பாட்டுறார். அந்த செக்குக்கு ஒரு செக் வைக்கிறார். இவனுக்கு நான் பேமெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேனே, யார் செக் எழுதுனதுன்னார். நான் மிரண்டு போயிட்டேன். என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, இலக்கியம் பேசுகிறாரு, மிகப்பெரிய தொழிலதிபர், கோடீஸ்வரன், உட்காந்துக்கிட்டு ஒயிட் அண்ட் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறார். அந்த குறிப்பிட்ட செக் அவருக்கு எப்படி தெரியுது? பார்க்குற மாதிரி தெரியல எனக்கு. அப்படியே போட்டுக்கிட்டே வந்தவர் டக்கு நிப்பாட்டினார். நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படின்னு. நான் உங்ககிட்ட பேசினாலும் என்னுடைய தொழில் தர்மத்தை நான் எப்பயுமே கைவிட மாட்டேன். தவிர எங்களுடைய மேலாளர்கள் செய்வார்கள், அதை பிடிப்பது தான் என்னுடைய வேலைன்னார். அப்படி இருக்கணும். சும்மா அவர் நீட்டினாரு, நான் கையெழுத்து போட்டேன் சொல்ல முடியாது. அது அறம் ஆகாது. அப்படி எல்லா நிலையிலும் நம்ம அனுபவத்தை சொன்னாலே போதும். வாழ்க்கையில் படுகிற அனுபவத்தை, பெறுகிற அனுபவத்தை சொன்னாலே போதும். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவோடு சிந்தித்து அறச்செறிவோடு வாழ்க்கையை நடத்துபவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். காளீஸ்வரன் சொன்ன மாதிரி 2 யானையுமே வருது. ஒன்று ஊக்கம் அதிகமாக இருக்குது, அதனால் அது முன்னேறுது. இன்னொன்று பழக்கப்படலை. எந்த விஷயமே நீங்கள் பழக்கப்படுத்தணும். எந்த விஷயத்தையும் ஒரு 21 நாள் பழகிட்டிங்கன்னா, நான் சொல்கிறது நல்ல விஷயத்தை 21 நாள் பழகிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு வழக்கமாயிரும். ஜனவரி 1 வரப்போகுது, நம்ம என்ன முடிவு பண்ணுவோம்? இந்த வருஷம் இதெல்லாம் செய்வோம், ஆனால் செய்ய மாட்டோம். சங்கல்பம் பண்ணுவோம், செய்ய மாட்டோம். ஆனால் வள்ளுவர் மிக பொல்லாதவர். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்ட்டு. தடாகத்தில் இருக்கிற தாமரை மலர் நீரின் அளவு உயர உயர தன்னை உயர்த்தி கொள்ளும், அதுபோல உன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஊக்கம்தான் உன்னை உயர்த்தும் என்று சொல்வார்கள். இது எல்லாமே மேலாண்மை தத்துவங்கள் தான். பொருள் செயல் வகைன்னு ஒரு அதிகாரம் வச்சிருப்பார். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகதனில் கூறியது இல்லைன்னார். பொருளை செய்யணும்டா, ஆட்டையை போடணும்னு நினைக்காத, ஒருத்தட்டிருந்து அந்த பொருளை களவாண்டுட்டு வரணும்னு நினைக்காத. உழைச்சு சம்பாரு, உழைச்சு சம்பாரு. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் தான். தான் பிள்ளையை பார்த்தோன்னே அவனை சான்றோன்னு சொல்லிட்டாங்கன்னு மகிழ்ச்சி அடைந்த தாய் தான். பின்னால் வள்ளுவர் சொல்கிறார், அறஞ்சாரா நல்குறவின்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படும். என் மகன் தவறு செஞ்சு தவறான வழியில் ஒரு பொருள் வந்தா அவன் எனக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்கிறவளோ அவள் தான். இப்படி மேலாண்மை நிறைய உண்டு. 1330 குறட்பாக்களிலும் நம்ம மேலாண்மையை பார்த்துக்கிட்டே போகலாம். ஒரே திருக்குறள் தான்,
ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின்கண் சோறு. இதை வாழ்க்கையில் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆக்கமும் கேடு, அந்த சொல்லுதான் ரொம்ப முக்கியம். அந்த சொல்லை பயன்படுத்துகிற பொழுது தேர்ந்தெடுத்து தெளிந்து பேசணும்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். வள்ளுவன் கண்ட மிகப்பெரிய மேலாண்மை சிந்தனை இன்னும் நிறைய இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி 3 பேர் பேசிய பிறகும் ஒரு சில திருக்குறள் கருத்துகள், நாங்கள் ஆசிரியராக இருப்பதனாலே மாணவர்களோடு பயணிக்கிறவர்கள் என்கிற அடிப்படையிலே எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நிச்சயமாக இன்றைக்கு நல்ல விஷயத்தை கேட்டிருப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் சண்முக திருக்குமர். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா கொண்டாட்டம் நடத்துவதற்கு அனுமதி அளித்த தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை செயலர், பொது நூலக இயக்குனர், இணை இயக்குனர், கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் ஆகிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை மகிழ்ந்த மனதுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து நம் தமிழ் இனத்தின் ஆதிகுரு, மானிடம் தலைத்திட தன்னையே உரமாக்கி கொண்ட நம் பெரும் நாவலர் எழுதிய திருக்குறள், அத்திருக்குறளின் மேலாண்மை சிந்தனைகள் பற்றி நம்மிடையே நல்ல பல கருத்துக்களை சொற்பொழிவாற்றி நம்மை சிந்திக்க வைத்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகளை மகிழ்ந்த மனதுடன் தெரிவித்துக் கொள்ளும். நன்றி சார். நன்றிம்மா. தொடர்ந்து இந்நிகழ்விற்கு தலைமையேற்ற நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திருமிகு கி. சிவகாமி சுந்தரி அம்மா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து சிறப்பித்த நூலகர்கள், வாசகர்கள், மாணவ மாணவிகள், தொழில்நுட்ப பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.